வேலை பார்க்குற இடத்துல மேனேஜரை சமாளித்து கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சமாளித்து ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப்பில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருந்தாலும் வீட்டுக்கு வந்த உடனேயும் நமக்கு ஒரு நிம்மதி கிடைக்குங்க. அதுவும் நம்ம பெட்டில் போய் படுக்கும்போது ஒரு சுகம் வரும் பாருங்க, அதை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. ஆனால் அதுவே எல்லா பிரச்சனையும் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கும்போது நிம்மதியாக படுத்து தூங்கலாம்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு வந்து படுக்கும்போது அங்கே ஒரு அமானுஷ்யம் இருந்து நம்மளோட உயிரை வாங்கினா நமக்கு எப்படிங்க இருக்கும்? வாழ்க்கையே வெறுத்து போயிடாது. எஸ், இதே மாதிரி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மலேசியாவில் நடந்த ஒரு உண்மை கதை. இது ரொம்பவே பயங்கரமாக இருந்துச்சுங்க கேட்கும்போது. நான் இது நாள் வரைக்கும் மலேசியாவில் கேட்டதுலேயே இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது, அது போக பயங்கரமாகவும் இருந்துச்சு. லாஸ்ட்டாக ஒரு ட்விஸ்ட்டும் இருக்குதுங்க. இன்றைக்கான ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான தட்டி விட்டுருங்க. வாங்க ஷோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டீஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியை எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்பின பொண்ணோட பேர் சத்யா. சத்யா மலேசியாவை சேர்ந்த பொண்ணு. அவங்களுக்கு ஆல்ரெடி லவ் ஃபெயிலியர் ஆன காரணத்தினால அவங்களோட வாழ்க்கை வந்து கொஞ்சம் டவுனில் தான் போயிட்டு இருந்திருக்குது. இந்த நேரத்தில் தான் அவங்களோட வாழ்க்கையில் காளிங்கிறவர் வந்திருக்கிறாரு. காளிங்கிறவர் யாருன்னா, அவரும் மலேசியாவை சேர்ந்தவர் தான். வேற ஒரு ஸ்டேட், அதாவது மலேசியாவில் நிறைய ஸ்டேட்லாம் இருக்குமா, அதில் வேற ஒரு ஸ்டேட்டை சேர்ந்தவர் தான் காளி. இவங்க ரெண்டு பேருமே ஒரு ஃபங்க்ஷனில் மீட் பண்ணிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே லவ் ஃபெயிலியருங்கிறனால, ஏன்னா காளிங்கிறவருக்கும் லவ் ஃபெயிலியர் இந்த ராஜாராணி படத்தில் நடக்கும் இல்லையா, அந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரோட லைஃப்லேயுமே ஒரு பாஸ்ட் இருக்குது. இதை ரெண்டு பேருமே ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருதுங்கிற காரணத்தினால லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறமா காளி கூட தான் மோஸ்ட்லி இவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்களாம். ஸோ சத்யா அவங்களோட ஸ்டேட்டை விட்டு காளியோட அவங்க அண்ணன் வீடு இருக்குமா, மலேசியாவில் ஐத்தவா அப்படிங்கிற ஏரியாவில் தான் அவங்களோட அப்பா வீடு அண்ணன் வீடு ரெண்டுமே இருக்குது. ஃபஸ்ட்டு ஏரியாவில், அதாவது ஃபஸ்ட்டு தெருவில் அவங்களோட அப்பா வீடு இருக்குமா. ஒரு 3 தெரு தள்ளி போனால் அவங்க அண்ணன் வீடு இருக்குமா. அண்ணன் வீட்டில் காளியோட அண்ணன், அவங்க அண்ணி, அவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்கிறாங்களாம். இவங்க மட்டும்தான் அவங்களோட வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு வராங்க. அவங்க 3 BHK அப்பார்ட்மெண்ட்டில் தான் வாழ்ந்துக்கிட்டு வராங்க. இப்போது மோஸ்ட்லி அவங்களோட வீட்டில் தான் இவங்க 2 பேருமே இருப்பாங்களாம். ஆனால் இவங்களோட லிமிட்டை கிராஸ் பண்ண மாட்டாங்க. மலேசியாவில் ஐத்தவாங்கிற ஏரியாவில் அவங்க அண்ணனோட வீட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, இது ஒரு அப்பார்ட்மெண்ட் டைப்பாங்க. அந்த வீட்டில் மொத்தம் 3 ரூம் இருக்குமாங்க. ஒரு ரூமில் அவங்க அண்ணன் அவங்களோட ஃபேமிலி இருப்பாங்களாம். 2வது ரூமை சாமி ரூம் மாதிரி செட் பண்ணி பூஜை அறையெல்லாம் அங்கே தான் வச்சுருப்பாங்களாம். 3வது ரூம் சும்மா தான் இருக்கும். அதை காளியும் சத்யாவும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வரம்பு இருக்குது, அதை மீற மாட்டாங்க. ஸோ ஹாலில் இருக்கிற சோஃபாவில் தான் உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு அங்கேயே படுத்து தூங்கிடுவாங்களாங்க. இப்படி தான் இவங்களோட லைஃப் போயிட்டுருக்கு. மோஸ்ட் ஆஃப் த டைம் இவங்களோட ஃபேமிலி கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க சத்யா. சத்யாவுக்கு இவங்களோட ஃபேமிலிக்குள்ள ரொம்பவே ஒரு அட்டாச்மெண்ட் வந்துருச்சு. இன்னொரு 1 வருஷத்துல இவங்க 2 பேரும் கல்யாணமே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பாண்டிங்ல தான் போய்கிட்டு இருந்திருக்குதுங்க. இந்த டைம்ல காளியோட அண்ணன் ஃபேமிலி, காளி, சத்யா எல்லாரும் சேர்ந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸுக்கு போயிருக்கிறாங்க. இந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு போனப்போ, அந்த ஏரியாவை மென்ஷன் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாங்க. வாட்டர் ஃபால்ஸுக்கு போனப்போ ஜாலியாக இவங்க வாட்டர் ஃபால்ஸில் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு சத்தம் கேட்குதாங்க. இந்த வாட்டர் ஃபால்ஸ் சுற்றிலுமே ஒரு மாதிரி காட்டுப்பகுதி தான் இருக்குமா. வாட்டர் ஃபால்ஸ்னாலே காட்டுக்குள்ளே தான் இருக்கும், மலை மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஏரியாவில் மோஸ்ட்லி ஆளுங்க யாருமே இருக்க மாட்டாங்களாம். இவங்க போனது வீக் டே வேறு. வீக் டேயில் அவ்வளோவா ஆட்கள் இருக்க மாட்டாங்க. சாட்டர்டே சண்டேனா ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்களாம். இவங்க போன நேரம் யாருமே கிடையாது. ஒருத்தருக்கு கேட்டால் பரவாயில்ல, எல்லாருக்குமே இந்த சலங்க சத்தம் கேட்டிருக்குதுங்க. அந்த ஏரியாவை சுற்றிலுமே சலங்க சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்திருக்குது. இப்போது அவங்க அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா, காளியோட அண்ணன், இந்த ஏரியாவில் நார்மலாகவே நிறைய பேர் வந்து சுற்றிக்கிட்டு தான் இருப்பாங்க, புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். சின்ன குழந்தைங்களாம் இருக்கிறாங்க, யாருன்னா லவ்வர்ஸ் எதுனா சும்மா அங்கிட்டு சுற்றிக்கிட்டு இருப்பாங்க காட்டுக்குள்ளே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரி, ஓகே, இவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க, அவர் சொல்கிற மாதிரி கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா இவங்க எல்லாருமே வாட்டர் ஃபால்ஸில் குளிச்சிட்டு இருக்கும்போது இந்த தண்ணி சத்தத்தை பீட் பண்ணுற அளவுக்கு தண்ணிக்குள்ளே, அதாவது தண்ணிக்குள்ளே இறங்கி யாருன்னா ஒருத்தவங்க நடந்தாங்கன்னா, சகதியில் மிதிச்சுட்டு போனாங்கன்னா ஒரு சத்தம் கேட்கும் இல்லையா, இந்த சத்தத்தோடு சேர்ந்து சலங்க சத்தம் கேட்குது. யாரோ ஒருத்தவங்க இவங்க கூடயே தான் இருக்கிறாங்க.
இவங்களுக்கு பக்கத்திலே தான் இருக்கிறாங்க. இவங்க குளிச்சிட்டு இருக்கிற இடத்துல வாட்டர் ஃபால்ஸில் குளிக்கும் போது சத்தம் எவ்வளோ சத்தம் வருங்கிறது நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு இல்லை. இந்த சத்தத்தை பீட் பண்ணுற அளவுக்கு இவங்க பக்கத்திலேயே யாரோ ஒருத்தவங்க சலங்கையை போட்டு நடந்து வர மாதிரி பயங்கரமாக கேட்டிருக்குதுங்க. குழந்தைங்கலாம் அழுக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போது தப்பிச்சோம் பொழைச்சோன்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவை விட்டு வேகமாக ஓடி வந்திருக்கிறாங்க. வெளியே வந்த உடனேயும் அந்த குழந்தைங்களை வேற ஒரு இடத்துக்கு கூட்டு போய் காம் டவுன் பண்ணுறாங்க. ஏன்டா அந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு போகணுங்கிற அளவுக்கு இவங்களுக்கு அந்த டே பேட் டேவாக அமைஞ்சிருக்குதுங்க. காளியோட அண்ணனுக்கு கருப்பசாமி வருமாங்க. கருப்பசாமி அவரோட உடம்புல இறங்கி அருள்வாக்கு சொல்றது, சாமிலாம் ஆடுவாராம். காளியம்மனையும் ஐயா சாமின்னு சொல்லுவாங்களாம், அதாவது ஐயான்னு தான் சொல்லுவாங்களாம், கருப்பசாமியை தான் ஐயான்னு சொல்லுவாங்களாம். இவங்க 2 பேரையும் தான் அவங்க வழிபட்டுக்கிட்டு வராங்க அவங்களோட ஊரில். இப்போது அன்னைக்கு நைட்டு இந்த சம்பவம் நடந்துச்சு இல்லையா, அன்னைக்கு நைட்டு அவங்க அண்ணனோட ஃபேமிலி எல்லாருமே ரூம்குள்ளே போய் படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. நைட்டு ஒரு 11 மணி இருக்குமாங்க. இவங்க 2 பேரும் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பார்த்துட்டு இருந்திருக்கிறாங்க. டிவியில் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பார்த்துக்கிட்டு சீசன் 3 or 4 சம்திங் சொன்னாங்க. இது நடக்கிறது 2024 ஜூன் மந்தில் நடக்குதுங்க. அந்த சீரீஸை பார்த்துக்கிட்டே காளி ஃபஸ்ட்டு படுத்து தூங்கிடுறாரு. இப்போது சத்யாவுக்கு தூக்கம் வரலை. அந்த ஃபுல் எபிசோடும் பார்த்துட்டு தூங்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுக்கும் தூக்கம் வருது. ஸோ டிவியை ஆஃப் பண்ணிவிட்டு ஹால்லையே தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு மிஷின் மாதிரி வச்சுருப்பாங்களாம். அதில் போயிட்டு வாட்டர் பிடிச்சி குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது இந்த சத்தம் அவங்களோட வீட்டுக்குள்ளே கேட்குது. அதாவது அந்த வாட்டர் ஃபால்ஸில் கேட்ட அந்த சலங்க சத்தம், அதே சத்தம் கொலுசு சத்தமாக. அங்கே கேட்டது சலங்க சத்தம், இங்கே கேட்குறது கொலுசு சத்தம். ஒரு மாதிரி மைல்டாக யாரோ ஒருத்தவங்க நடந்து போகிறது நல்லாவே கேட்குது. பயந்து போய் பின்னாடி திரும்பி பார்த்தா ஹாலில் யாருமே இல்லை. டிவியும் ஆஃப் பண்ணிட்டாங்க. காளி நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு. ஒரு மாதிரி டெட்லி சைலன்ஸாக இருக்குது. இவங்களுக்கு ஒரு பயம். ஒரு வேளை அந்த குழந்தைங்க 2 பேரும் அங்கே ஒருத்தவங்க இருந்தாங்க, நாங்கள் பார்த்தோம்னு சொல்லிட்டு அங்கே அழுதது இவங்களோட மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. அங்கே இருந்து ஏதோ ஒரு அமானுஷ்யம் இவங்க கூடயே இந்த வீட்டுக்கு வந்துருச்சாங்கிற ஒரு டவுட் இருக்குது. இன்னொரு பயம் என்னன்னா, அவங்கெல்லாம் சேஃப்டியாக ரூம்குள்ளே படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க தான் ஹாலில் படுத்து தூங்க போகிறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் காளியை எழுப்புறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. காளியை அசந்து தூங்கிட்டு இருக்கிறாரு. இப்போ அந்த கொலுசு சத்தம் நல்லாவே கேட்குது. இவங்க பயந்ததுக்கு அப்புறமா தான், பயந்துட்டு யாருன்னு சொல்லிட்டு 2 தடவை கேட்குறாங்க. இவங்க யாருன்னு 2 தடவை கேட்டதுக்கு அப்புறமா தான் அவங்க வீட்டில் நல்லாவே கேட்குது கொலுசு சத்தம். இவங்களையே சுற்றி சுற்றி வர மாதிரி ஒரு இல்யூஷன் கிரியேட் ஆகுது. எப்படி படுத்து தூங்கினாங்கன்னே தெரில. அவங்களோட ஆளை கட்டி பிடிச்சிட்டு அப்படி படுத்து தூங்கிட்டாங்களாம். ஹக் பண்ணிவிட்டு அவருடைய பக்கத்தில் படுத்து தூங்கிட்டாங்களாம். அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சதுமே காளி கிட்ட நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. இதை குழந்தைங்க முன்னாடி சொல்ல வேணான்னு சொல்லிட்டு தான் உங்ககிட்ட தனியாக சொல்கிறேன், உங்கள் அண்ணங்கிட்டையும் சொல்லணும் இதை, ஏன்னா அவருக்கு அருள் வரும் இல்லையா, அவர்கிட்ட சொல்லி என்ன ஏதுன்னு பார்க்கணும்னு சொல்கிறாங்க. இப்போது இதை பற்றி பேச வேணாம், ஆல்ரெடி அண்ணன் ரொம்ப வெக்ஸாகி போயிருக்கிறாரு. அந்த ஃபால்ஸுக்கு போன இடத்துலையே அவங்க அண்ணன் ரொம்ப ஒரு மாதிரி மனசு உடஞ்சி போயிட்டாரு. இந்த நேரத்தில் அவர்கிட்ட சொன்னோன்னா தேவையில்லாத பிரச்சனை. நம்மளை இந்த வீட்டில் விட்டதே பெரிய விஷயந்தான். நம்ம போயிட்டு இதெல்லாம் ஒரு விஷயமா சொல்லிக்கிட்டு இருந்தோன்னா தப்பாயிடும். நான் இன்றைக்கி நைட்டு முழிச்சிருக்கிறேன், அதே மாதிரி கொலுசு சத்தம் கேட்டுச்சுன்னா என்னை எழுப்பு, இல்லைனா நான் முழிச்சே இருக்கிறேன், பார்ப்போம் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. அதே மாதிரி நைட்டு ஒரு 11லேருந்து 11:30 மணிக்குள்ளே இவங்க 2 பேரும் அதே சீரீஸை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. விட்டதுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சொல்லி வச்ச மாதிரி தூங்கிடுறாரு காளி. இப்போது இவங்களும் அப்படியே படுத்துடுறாங்க. அதாவது டிவி ஆஃப் பண்ணவே இல்லை, டிவி ஓடிக்கிட்டே தான் இருக்குது, படுத்து தூங்கிடுறாங்க. அந்த சத்தத்தோட, டிவி சத்தத்தோட சேர்ந்து மறுபடியும் கொலுசு சத்தம் கேட்டிருக்குதுங்க. பதறி அடிச்சுட்டு எந்திரிச்சவங்க இப்போ காளியை எழுப்பி விடுறாங்க. காளியை எழுப்பிட்டு இருக்க அந்த நேரத்தில் லிட்ரலி யாரோ ஒருத்தவங்க பின்னாடி ஓடுற மாதிரி இருந்திருக்குது. இந்த 3வது ரூம்ல யாருமே கிடையாது. அந்த ரூம்ல இருந்து யாரோ ஒருத்தவங்க டோரை ஓபன் பண்ணிட்டு வேகமா ஓடி போயிட்டு அவங்க அண்ணன் ரூம்குள்ள போறத இவங்க கவனிச்சிருக்கிறாங்க. அதாவது விஷுவலா பார்க்கல, சவுண்டா கேட்டிருக்குது. இப்போ காளியை ஒரு 12 மணிக்குள்ள எழுப்பி விட்டு, மிட் நைட் 12 மணிக்குள்ள எழுப்பி விட்டு நடந்ததை சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு உனக்கு தான் ஏதோ ப்ராப்ளம்னு நினைக்கிறேன், இங்கே எந்த ஒரு பேயோ பிசாசோ கிடையாது. வேகமாக போய் அந்த 3வது ரூம் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கிறாரு, அங்கே யாருமே இல்லை. சாமி ரூம் ஓப்பன் பண்ணியிருக்கிறாரு, அங்கேயும் யாருமே இல்லை. அவங்க அண்ணன் ரூமை போய் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கிறாரு, எல்லாருமே படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. சத்யாவை திட்டுறாரு, உனக்கு எதனா பைத்தியம் பிடிச்சிருக்குதா, இல்லை ஹாலுசினேஷன் பண்ணிக்கிட்டியா, தெரிஞ்சோ தெரியாமலோ உன்னை அந்த ஃபால்ஸுக்கு கூட்டு போயிட்டோம், இப்போ தேவையில்லாமல் எல்லாத்தையுமே பயன்படுத்துகிற வேலை வச்சுக்காத, திட்டி விட்டுருக்குறாருங்க. இப்போது அடுத்த நாள் நைட்டும் இந்த சத்தம் தொடருது. இதை காளியுமே கவனிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்போதான் காளிக்கு ஒரு விஷயம் புரியுது, சத்யா சொன்னது பொய் கிடையாது, உண்மையாகவே அவங்க வீட்டுக்குள்ளே யாரோ ஒருத்தவங்க கொலுசு போட்டு நடந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. விஷுவலாக யாருமே இல்லை, சவுண்டாக மட்டும்தான் கேட்குது.
இப்போதான் அவங்க அண்ணன்கிட்ட போய் சொல்கிறாரு, அண்ணன் இந்த வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு அமானுஷ்யம் இருக்குது, இதை வந்த அன்னைக்கே சொல்லிட்டா, ஃபால்ஸ்லேருந்து வந்த அன்னைக்கே என்கிட்ட சத்யா சொன்னால் நான் தான் உங்ககிட்ட சொல்லலை, நீங்கள் எதனா ஒரி பண்ணிப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் அதை காதால் கேட்டேன், எனக்குமே கேட்குது, பயமாக இருக்குது, குழந்தைங்களாம் இருக்கிறாங்க, எதனா ஒன்று பண்ணணும்னு சொல்லும்போது அருள் அதாவது அந்த பூஜை அறையை ஓப்பன் பண்ணி அவங்க அந்த ஐயாவோட அருவாள் எடுத்துக்கிட்டு சாமி ஆட ஆரம்பித்து அருள் வாக்கு சொல்ல ஆரம்பிக்கிறார். அதாவது என்ன நடக்குதுங்கிறத சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறார். இந்த வீட்டில் ஒரு அமானுஷ்யம் இருக்குது, ஏதோ ஒரு பேய் நம்ம கூடையே வெளியே இருந்து வந்துருச்சு, போகக்கூடாத ஒரு இடத்துக்கு நீங்கள் எல்லோரும் போயிட்டீங்க, அங்கே இருக்கிற ஒரு அமானுஷ்யம் இந்த வீட்டுக்குள்ளே வந்துருச்சு, முதல்ல நீங்கள் 2 பேரும் இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க அண்ணன் சொல்லியிருக்கிறாரு. சாமி இவங்களும் கேட்டுக்கிட்டு அவர் சொன்ன விஷயங்களெல்லாம் கடைபிடிச்சிருக்கிறாங்க. காளியோட அண்ணன் என்னென்னலாம் சொன்னாரோ அந்த பரிகாரங்களெல்லாம் சத்யாவும் காளியும் சேர்ந்து பண்ணியிருக்கிறாங்க. அது போக அந்த வீட்டை விட்டே அவங்க கிளம்பிடுறாங்க அடுத்த 1 மாதத்தில். ஏன்னா இந்த விஷயம் நடந்ததுக்கப்புறமா அவங்க அண்ணனுக்கு அருள் ஆனதுக்கப்புறமா அவங்க அண்ணி இவங்கக்கிட்ட ரொம்ப ஒரு மாதிரி ஹார்ஷாக பிஹேவ் பண்ணுறது, அவங்க அண்ணனுமே ஒரு மாதிரி தப்பாக பேசுகிறது, இவங்களுக்குள்ளே நிறைய ஃபேமிலி ப்ராப்ளம் வெடிக்க ஆரம்பிச்சிருக்குது இந்த விஷயம் நடந்ததுக்கப்புறமா. என்றைக்கு இந்த அமானுஷ்யம் வீட்டுக்குள்ளே வந்துச்சுங்கிறத இவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்களோ அதுக்கப்புறமா இவங்களோட வீடே தலைகீழ மாறி இருக்குதுங்க. இவங்களுக்குள்ளே சண்டை வர ஆரம்பித்து முதல்லலாம் எம்மா நீ உசுறு, நீ தாம்மா அந்த வீட்டோட குல விளக்கு குத்து விளக்குன்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தவங்க, இந்த வீட்டை விட்டு நீ போயிரு, எங்கள் பையனை விட்டு போயிரு, அதான் உனக்கு நல்லதுங்கிற மாதிரி மிரட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போது காளி சத்யா மேலே ரொம்ப உயிராக இருக்கிறாரு. அதனால அவங்க அண்ணி பேச்சை கேட்காம 2 பேரும் சேர்ந்து அதாவது வீட்டை விட்டே வெளியே போங்கிற அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை நடந்ததுக்கப்புறமா ஆல்ரெடி அவங்க அண்ணன் வேற ஒரு வீடு பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு. அவருக்கு அந்த வீடை வேணான்னு சொல்லிட்டு வச்சிருந்துருக்குறாங்க. காளி தான் அந்த ஏரியாவில் அதாவது புது வீடு பார்க்க போனாங்க இல்லையா, அதை காளி தான் அவங்களோட ஃப்ரெண்டை வச்சு பார்த்துருக்கிறாரு. அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்களும் சரி கிடையாது, வீட்டை விட்டு வெளியே போங்கிறாங்க, சத்யாவுக்கும் மரியாதை கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்ட காளி என்ன பண்ணுறாருன்னா அவர்கிட்ட இருக்கிற கொஞ்ச நஞ்ச காசை வச்சு அந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்றாரு. புது வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்து இவங்க 2 பேருமே அங்கே மூவ் ஆன் ஆயிடுறாங்க. இந்த வீடு எங்கே இருக்குன்னா அவங்க அண்ணன் வீட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 20-25 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறாங்க. இந்த வீடு ஒரு காட்டுப்பகுதி மாதிரி இருக்குமா, காட்டுப்பகுதியெல்லாம் தாண்டி உள்ளுக்குள்ளே ஒரு சைனீஸ் சுடுகாடு ஒன்று இருக்குமா, சுடுகாட்டெல்லாம் தாண்டி உள்ளே போனால் மொத்தம் ஒரு 1000-1500 வீடுங்க கிட்ட இருக்குமாங்க. சத்யா காளி இவங்க 2 பேருமே அவங்கவுங்க வீட்டை எதிர்த்துட்டு தான் 2 பேரும் இப்போ லிவிங் டுகெதரில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸ்டில் இப்போ வரைக்குமே அவங்க கல்யாணம் பண்ணிக்கல, லிவிங் டுகெதரில் தான் இருக்கிறாங்க மலேசியாவில். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்களோட அந்த புது வீட்டுக்கு இப்போ போயிருக்காங்க இல்லையா, இவங்ககிட்ட சேவிங்ஸில் இருந்த எல்லா காசையுமே போட்டு தான் அந்த வீட்டுக்குள்ளேயே போயிருக்கிறாங்க. அட்வான்ஸும் கொடுத்துட்றாங்க, 1 மாதம் வாடகையும் கொடுத்துட்றாங்க. இவங்களுக்கு டைம் 30 நாள் தான். அந்த 30 நாளுக்குள்ளே 2 பேருமே வேறு வேலை தேடிக்கணும். 2 பேருமே வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. வேறு வேலைக்கு போயிட்டு அந்த அமௌண்ட்டை எடுத்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தான் இவங்களோட லைஃப்பை பில்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மேரேஜ் பண்ணிக்கலாங்கிற ஒரு ஐடியாவுக்கு வராங்க. இவங்க இப்போ போயிருக்கிற அந்த வீட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, இது ஒரு தனி வீடுங்க. இந்த தனி வீட்டில் வெளியே ஒரு மெயின் கேட் இருக்குமா. இந்த மெயின் கேட்டை ஓப்பன் பண்ணி கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் இந்த கார்டன் ஏரியா மாதிரி சின்னதாக ஒன்று இருக்குமா, பெருசாலாம் கிடையாது, சின்னதாக ஒரு ஏரியா இருக்குமா. உள்ளுக்குள்ளே ஒரு கேட் இருக்குமா, மெயின் டோருக்கு முன்னாடி ஒரு கேட் இருக்குமா, அங்கனக்குள்ளே சின்னதாக ஒரு காரிடார் மாதிரி இருக்குமா. மெயின் டோரை ஓப்பன் பண்ணால் நீட்டுக்காக போகுமாங்க, ஒரே ஸ்ட்ரைட்டாக ஹால் போகுமா. அதில் ரைட் சைடில் கிச்சன் இருக்குமா, கிச்சனுக்கு ஆப்போசிட்லேயே 3வது ரூம் இருக்குமா. இந்த வீட்டில் மொத்தம் 3 பெட்ரூமாங்க, பின்னாடி கொல்லைப்புற கதவும் இருக்கும். இதுதான் இந்த வீட்டோட அமைப்பு. இந்த வீட்டில் கிச்சனோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, மேலே இருக்காது, ஸ்லாப்ல இருக்காது, கீழே தான் இருக்குமா. உட்காந்து சமைக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு தான் இருக்குமாங்க. இப்போது இந்த வீட்டுக்கு போன உடனேயுமே இவங்களுக்கு ஒரு ஹாப்பி என்னன்னா, இந்த 3 படத்தில் வர மாதிரி நமக்குன்னு ஒரு வீடு, நம்மளோட காசில் நம்மளே எடுத்துக்கிட்டோம், இதுக்கப்புறம் தான் நம்ம லைஃப் கரெக்டாக ரன் பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளே பேசி சிரித்து சந்தோஷமாக ஒரு 2 நாள் நல்லா தாங்க போயிருக்குது. ஆனால் 3வது நாள் காலையில் எந்திரிக்கும் போது 2 பேருக்குமே அடிச்சு போட்ட மாதிரி வலி, உடம்பு ஃபுல்லாக ஒரே வலி. குறிப்பாக சத்யாவுக்கு முதுகு வலி செம்மையா இருந்திருக்குதுங்க. இந்த மாதிரி ஒரு பெயின் சத்யாவுக்கு அவங்களோட வாழ்க்கையில் வந்ததே கிடையாதான். எந்திரிச்சு அதோடய போயிட்டு காஃபி போட்டு 2 பேரும் குடிச்சிட்டு பேசிக்கிட்டு இருக்கும் போதே என்னடா இன்னைக்கு அடிச்சு போட்ட மாதிரி இப்படி வலிக்குது அப்படிங்கும்போது அவர் சொல்லியிருக்கிறாரு, வேலை விஷயமா வெளியே அலைஞ்சிட்டு இருக்கிறோம்ல, வேலை தேடி அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க இந்த 2 நாளுமே, அதனால கொஞ்சம் டயர்டாக தாண்டி இருக்கும், அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத, அப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் சமாளிச்சிடுறாரு. ஆனால் இந்த முதுகு வலி அடுத்த 2 நாளைக்கு தொடர்ந்து இருக்குது. எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு கத்துறாங்க, வலிக்குதுரா கத்துறாங்க. அந்த அளவுக்கு முதுகு வலி வந்திருக்குது சத்யாவுக்கு. இவருக்குமே வருது பெயின், ஆனா அந்த அளவுக்கு இல்லை, டாலரேட் பண்ற அளவுக்கு தான் இருக்குது. காளியை பொறுத்த வரைக்கும் சத்யாவால எந்திரிக்கவே இல்லை, கட்டிலே ஒரு மாதிரி உருண்டு பரல்றாங்களாம், என்னால முடியல, யாரோ ஒருத்தவங்க என் முதுகெலும்பை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கு, வலிக்குது அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க.
இப்போது என்னமோ எதுன்னு சொல்லிட்டு அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் பார்க்கும்போது எதுவுமே கிடையாதுமா, இது வந்து நார்மல் பாடி பெயின் தான், நீங்கள் பைக்கில் போகிறீங்கள அது மாதிரி நீங்கள் படுத்துருக்கிற அந்த பெட்டை வேணால் மாற்றி பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இருக்கிற ஃபினான்ஷியல் டைட்டுக்கு பெட்டெல்லாம் மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு காலியே விட்டுறாரு. இங்கே பாரு, நீ தரையில் கூட படுத்துக்கோ, ஆனால் இந்த இப்போ இருக்கிற சூழ்நிலையை மட்டும் புரிஞ்சு நடந்துக்கோ, நான் தான் சொன்னேன்ல சின்ன விஷயத்த நீ பெருசாக்கிக்கிறேங்கிறாரு. சத்யாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா உடம்பு நிலை பாதிக்கப்படுதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் லாஸ் ஆகுறாங்க. அவங்க கண்ணுக்கு கீழே கருவளையம் வருது. அப்போ தான் ஒரு விஷயத்தை நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நைட்டெல்லாம் அவங்க தூங்க மாட்டேங்கிறாங்க, ஒரு மாதிரி முழிச்சே உட்காந்துருக்குறாங்க. நைட்டானால் அவங்களுக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. நல்லா தூங்கக்கூடிய ஒரு பர்சன் 12 மணிக்குள்ளே தூங்கிடுவாங்களாம். எப்பயுமே காலையில் 6:30 மணிக்கு தான் எந்திரிப்பாங்களாம். ஒரு 6 மணி நேரம் டீப் ஸ்லீப் இருக்குமாங்க. இது அவங்களோட ஹேபிட். வழக்கமாகவே சின்ன வயசுலேருந்தே ஒரு ஏஜுக்கு மேலே அவங்களோட ரொட்டீனே இதாக தான் இருந்திருக்கு. காலையில் 6:30 மணிக்கு டான்னு அலாரம் வச்ச மாதிரி எந்திரிச்சிருவாங்க. ஆனால் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அந்த ரொட்டீன் மாறுது. மார்னிங் 4 o'clock வரைக்கும் அவங்களுக்கு தூக்கமே இருக்க மாட்டேங்குது. ஒருவேளை கண்ணை மூடி தூங்குற மாதிரியே இருந்தாலும் அவங்க மைண்டு மட்டும் முழிச்சே இருக்குமாங்க. அவங்கள சுற்றிலும் நடக்கிறது எல்லாமே அவங்களுக்கு நல்லாவே தெரியுமா. டீப் ஸ்லீப்புக்கு போகவே முடியாதான். ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறாங்க. அவங்களுக்கு ஒரு சந்தேகம், ஒருவேளை அந்த ஃபால்ஸுக்கு போனப்போ ஒரு கொலுசு சத்தம் கேட்டுச்சு, சலங்கு சத்தம் கேட்டுச்சு, அப்புறம் உங்கள் அண்ணன் வீட்டுக்கு வந்தோடனையும் ஒரு கொலுசு சத்தம் கேட்டுச்சு, அந்த ஆத்மா தான் நம்மளை பின்தொடர்ந்து நம்மளோட வீட்டுக்கும் வந்துருச்சோன்னு எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அந்த கண்ணு கீழே கருவளையும் ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி ஒரு மாதிரி அவங்களாவே இல்லை, பைத்தியக்காரங்க மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்கிறாங்க காளிக்கிட்ட. காளிக்கு ஒரு பயம் வந்துருக்குது. ஏன் இப்படிலாம் பிஹேவ் பண்ணுற, ஹாஸ்பிட்டல் கூட்டு போனாலும் ஒன்றும் இல்லை, அவங்க வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் டேப்லெட் கொடுக்குறாங்க. நீ ஏன் ஸ்ட்ரெஸ் ஆகுற? ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது, நமக்கு டைம் இருக்குது, இன்னுமே 20 நாள் 25 நாள் இருக்குது, நான் கூட பார்த்துப்பேன், நீ ஏன் இப்படி பண்ணுறேன்னு சொல்லி கேட்கும்போது மென்டலி அஃபெக்ட் ஆகிருக்கிறாங்க. நான் இதை உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு தான் இருந்தேன், ஆனால் இப்போ நீ நடந்துக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீ மென்டலி அஃபெக்ட் ஆகுற. அந்த பேயின்னு சொல்லிட்டு அங்கே முதல்ல பேயே கிடையாது அண்ணன் வீட்டில், அது உங்ககிட்ட வந்து அவங்க பண்ண ட்ராமா அப்படிங்கிற மாதிரி வாயை விட்டுருக்கிறார். என்னடா சொல்கிற, அங்கே அப்படி என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேட்கும்போது ஆக்சுவலாக காளியோட அண்ணனோட ஃபேமிலிக்கு சத்யாவை பிடிக்கல. அவங்களோட ஃபேமிலியில் இருக்கிற ஒரு பொண்ணுக்கு தான் காளியை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் இந்த பொண்ணு காளியோட வாழ்க்கையில் வந்திருக்கிறாங்க. ஸோ இவங்களை எப்படியா விரட்டி விட்டுறணுமேங்கிற அடிப்படையில் தான் அவங்களா பண்ண ட்ராமா வாங்க. அவங்க அண்ணி தான் நைட்டு கொலுசை போட்டுக்கிட்டு அந்த 3rd ரூமில், அதாவது 3வது ரூமில் நின்றுக்கிட்டு இவங்களை பயன்படுத்தியிருக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு கூட காளியை எழுப்பும் போது சத்யாவுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க கொலுசு போட்டு ஓடுற மாதிரி இருந்துச்சு, ரூம் டோரையும் க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னாங்க இல்லையா, அது அவங்க அண்ணி தான். அவங்க அண்ணியும் அண்ணனும் சேர்ந்து தான் ஒரு ட்ராமா பண்ணி இந்த பொண்ணை அங்கேருந்து விரட்டுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. இங்கேருந்து போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. சாமியோட பேரை வச்சு ஏமாத்திருக்கிறாங்க. இதை இத்தனை நாளாக இவர் சொல்லாமே இருந்திருக்கிறாரு. இப்போ தான் சொல்கிறாரு சத்யா கிட்ட. சத்யாவுக்கு இப்போ தான் ஒரு விஷயம் புரியுது. அப்போ அந்த பேய்கெல்லாம் எதுவுமே கிடையாது, நம்ம தான் தேவையில்லாமல் மைண்டை போட்டு குழப்பிட்டு இருக்கோம் போல், அதுலேருந்து வெளியே வந்துடலான்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டு நல்லா தூங்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அன்னைக்கு நைட்டுமே அவங்களுக்கு தூக்கம் வரலை. ஒரு மாதிரி ஏதோ ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் அந்த வீட்டுக்குள்ளே இருக்குது. அவங்களால நல்லாவே உணர முடியுது. வெளியே பனி அடிச்சுக்கிட்டு இருக்குது. இவங்களோட வீட்டுக்குள்ளே மட்டும் ஒரு மாதிரி ஹீட்டாக இருக்குதாங்க. இப்போது ஹோட்டல்லையோ இல்லை நம்ம வீட்லேயே வந்துட்டு குக்கிங் பண்ணும்போது கிச்சனில் நிற்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், செம ஹீட் அடிக்கும், நம்ம மேலே அனல் அடிக்கும் இல்லையா, அந்த மாதிரி இவங்க வீட்டுக்குள்ளே ஹாலில் ரூமில் எல்லா இடத்துலையுமே இருக்குதான். தூக்கம் வராமல் காளியை எழுப்பியிருக்கிறாங்க. அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை. அடுத்த நாள் வேலையாக காளி போயிட்டு ஒரு ஃபிஷ் டேங்க் வாங்கிட்டு வர்றாரு. இவங்களுக்கு மீன்னா ரொம்ப பிடிக்குமா. ஃபைட்டர் ஃபிஷ் ஆல்ரெடி 3 வச்சுருக்கிறாங்க, அது அவங்க அண்ணன் வீட்டில் தான் இருக்குது. அந்த ஃபிஷ் டேங்க் தான் எடுத்துகிட்டு வர்றாரு, இவங்களோட தான் அது. அதை எடுத்துகிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா 2 ஃபிஷ் வாங்கி போட்டு 4 ஃபிஷ் போட்டு ஒரு டேங்கை 3வது ரூமில், இவங்களோட வீட்டில் 3 ரூம் சொன்னாங்க இல்லையா, ஒரு ரூமில் இவங்க மாஸ்டர் பெட்ரூமில் தான் இவங்க 2 பேர் தங்கியிருக்கிறாங்க, ஃப்ளோர் பெட் போட்டு. இவங்க ரூமுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் கிச்சன் இருக்குது. இன்னொரு ரூமை பூஜை ரூம் மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இன்னொரு ரூமில் அந்த ஃபிஷ் டேங்க் மட்டும், அந்த மீன்களுக்கு மட்டும் ஒரு ரூமா, அதாவது அந்த இவங்க 2 பேர் தான் இருக்கிறனால அந்த டேங்க் எங்கே வைக்கன்னு தெரில, ஹாலில் வைக்க வேணாம் அந்த ரூமில் வச்சிடலாம்னு சொல்லிட்டு வச்சிருக்கிறாங்க. இந்த ஃபிஷ் டேங்க் இவங்க வீட்டுக்கு வந்ததுனாலயா இல்லை நார்மலாகவே அவங்க தூங்க ஆரம்பிச்சிட்டாங்களான்னு தெரில, நல்லா படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் காம் டவுனாக இருக்கிறாங்க சத்யா. அடுத்து ஒரு வாரத்திலேயே இவங்க 2 பேருக்குமே வேலை கிடச்சிருது. 2 பேருக்குமே வேறு இடத்துல வேலை ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க, கிடச்சிருது. இவங்க படித்த படிப்புக்கான வேலை இல்லை, கிடைச்ச வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் நைட்டு வழக்கம் போல் இந்த பொண்ணுக்கு ஸ்லீப்பிங் சைக்கிள் மாற ஆரம்பிக்குது. யாரோ ஒருத்தவங்க இந்த பொண்ணுக்கு மேலே உட்காந்து இவங்களை அமுக்குற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. எந்திரிச்சு பார்த்தா யாருமே இல்லை. பக்கத்தில்
காளி மட்டும்தான் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு. டவுட் ஆகி வெளியே எந்திரிச்சு போய் பார்க்குறாங்க. ஹாலே ஒரு மாதிரி மயான அமைதியாக இருக்குது. இவங்களோட கிச்சனுக்குள்ளே யாரோ ஒருத்தவங்க உருட்டுற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. எட்டி பார்க்குறாங்க, அங்கேயுமே யாருமே இல்லை. இவங்களோட ஃபிஷ் டேங்க் இருக்கிற அந்த ரூம் இருக்கு இல்லையா, அங்கே போயிட்டு ஓப்பன் பண்ணி கொஞ்சம் நேரம் அந்த ஃபிஷ்க்கு பக்கத்துலேயே உட்காந்து கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் போட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு வந்து படுத்து தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் இவங்களோட அந்த ஃபிஷ் டேங்க்கில் இருந்த ஒரு ஃபைட்டர் ஃபிஷ் செத்துருது. நல்லா இருந்த ஒரு ஃபிஷ் காலையில் இறந்துருது. அது போக இவங்களுக்குமே ஹெவி ஃபீவர், எந்திரிச்சு நடக்கக்கூட முடியலை. பழையபடி முதுகு வலி. யாராச்சும் ஒருத்தவங்க நம்மளோட முதுகில் ஓங்கி ஒரு குத்து விட்டாங்கன்னா என்ன வலி வலிக்குமோ அந்த அளவுக்கு வலிக்குதாங்க அவங்களுக்கு. எந்திரிக்கவே முடியலை. காளிக்கு மறுபடியும் ஒரு குழப்பம் வருது. என்னடா அது நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, மறுபடியும் ஏன் இவ அதுக்குள்ளேயே போகிறான்னு சொல்லிட்டு நீ ஏன் எதனா கற்பனை பண்ணிக்கிறேன்னு அந்த வார்த்தையும் கேட்க முடியாது. ஏன்னா ஆல்ரெடி நொந்து போயிருக்கிறாங்க. சரி வா போகலாம் ஹாஸ்பிட்டலுக்குன்னு சொல்லிட்டு கூட்டு போய் பார்த்தா, ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தா இவங்களுக்கு இந்த யூரின் போகிற இடத்துல ஏதோ கட்டி இருக்குதாங்க. அதனால தான் உங்களுக்கு ஃபீவர் வர்றது, இந்த நைட்லாம் தூக்கம் இல்லாமல் போகிறது இதெல்லாம். ஆனால் அந்த முதுகு வலி மட்டும் எக்ஸப்ஷன், அது எப்படின்னே எனக்கு தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிடுறாங்க. இவங்கள பெட் ரெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கே இப்போ தான் வேலை கிடச்சிருக்குது. ஃபினான்ஷியலி 2 பேருமே செம்ம டைட்டில் இருக்கிறாங்க. காளியை விட சத்யாவுக்கு தான் பேமெண்ட்டும் அதிகம் வெளியே. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க போயே ஆகணும்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு போகிறாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களால முடியலன்னு சொல்லிட்டு லீவ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதிக லீவ் போடுறதுனால சத்யாவோட கம்பெனிலேருந்து உங்களுக்கு திட்டு விழுக ஆரம்பிக்குது. அவங்க டாக்டரே நேரடியாக பேசுகிறாங்க, ஒரு 3 days ஆச்சும் அந்த பொண்ணு வீட்டில் பெட் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கும்போது, அப்படின்னா அந்த பொண்ணு வந்து வேலைக்கே வர வேணாம், இப்போ தான் வந்திருக்கிறாங்க, அதுக்குள்ளே வந்து இத்தனை லீவான்னு சொல்லிட்டு புரிஞ்சிக்காமையே அந்த பக்கம் ஒரு ப்ரெஷர் போய்கிட்டு இருக்குது. ஃபினான்ஷியலாக வேற இவங்களுக்கு காசு தேவை. இன்னொரு 10 நாள் 12 நாள் தான் இருக்குது. அடுத்த மாதம் வாடகையே இப்போ போகிற வேலையை வச்சு தான் அவங்க தீர்மானம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது போக இவங்ககிட்ட இந்த எக்ஸ்ட்ரா ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிற செலவுலாம் கையிலேருந்து காசு இல்லை. இவங்களோட ஃப்ரெண்ட்ஸு தான், யார் காளிங்கிறவரோட கூட இருக்கிற கூட்டாளிங்க தான் பார்த்துக்கிறாங்களாம். அதாவது நண்பர்களை அவங்க கூட்டாளிங்கன்னு சொல்லுவாங்களாம் மலேசியாவில். அவங்களோட கூட்டாளிங்க தான் காசு கொடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க 2 பேருக்குமே சாப்பாடுலேருந்து எல்லாமே அவங்க தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்க வேலைக்கு இதோடையே போக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த பொண்ணால் முடியலையாங்க. ஹெவி ஃபீவர், முதுக எலும்பே இல்லாமல் நம்மளால் உட்கார முடியுமா? இப்படி நான் நிமிர்ந்து உட்காந்துருக்கேன்னா முதுகெலும்பு தான் காரணம். அந்த எலும்பே இல்லைன்னா கீழே விழுவோம் இல்லையா, அந்த மாதிரி எந்திரிக்கவே முடியலையா இந்த பொண்ணால். சத்யா கீழே விழுக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்க ஆளுக்கு செம பயம். தொட்டு பார்த்தா ஹெவி ஃபீவர், வாமிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு காலையிலேருந்து தான் கிட்டத்தட்ட 1 வாரமாக இந்த ப்ரெஷர்லேயே போய்கிட்டு இருந்திருக்கிறாங்க. கம்பெனிலையும் கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த 1 வாரத்துக்கு அப்புறமா 8வது நாள்ல இருந்து வாமிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எது சாப்பிட்டாலும் வாமிட், தண்ணி குடிச்சா கூட வாமிட். ரொம்ப டீஹைட்ரேட் ஆகி வாமிட் பண்ணி இந்த குடலே வெளியே வந்து விழுகிற அளவுக்கு வாமிட் பண்ணிலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு போகும்போது ஃபைனல் ஸ்டேஜில் க்ரீன் கலரில் வாமிட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த க்ரீன் கலரில் வாமிட் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா ரொம்ப டேஞ்சரான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். க்ரீன் கலரில் வாமிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்கள என்ன பண்ணுறனே தெரியாமல் ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் பார்த்தா அங்கே ஃபுட் இன்ஃபெக்ஷனும் கிடையாது, உடம்பும் நல்லா தான் இருக்குது. இந்த யூரின் இன்ஃபெக்ஷனால் இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது என்னன்னு எங்களால் கண்டுபிடிக்க முடியலைங்கிற மாதிரி டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க. மேபி இந்த பொண்ணு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறனால இதெல்லாம் நடக்குதா என்னன்னு தெரில, நீங்கள் கொஞ்சம் வெளியே அந்த பொண்ணை கூட்டு போங்க, அவுட்டிங்லாம் கூட்டு போயிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. காளிக்கிட்ட மணி கிடையாது. காளிக்கிட்ட காசு இல்லைனாலும் அவங்களோட கூட்டாளிங்க கிட்ட காசு வாங்கி அவங்களே கொடுத்து இவங்கள வெளியே கூட்டு போயிருக்கிறாங்க. ஒரு பிரிட்ஜ் இருக்குமா, அது கீழே பீச் மாதிரி இருக்குமாங்க, அந்த இடத்துக்கு இவங்களை கூட்டு போய் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காக அங்கே விளாட விட்டுருக்கிறாரு. அவங்களும் கொஞ்சம் நேரம் விளாண்டுக்கிட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துருக்குறாங்க மைண்டு. அந்த நேரம் பார்த்து அந்த பீச் ஓரமாக ஒரு லாஃபிங் புத்தாவோட ஸ்டாச்சு வாங்க. அதாவது லட்சுமி குபேரர் இவங்க 2 பேருமே சேர்ந்த மாதிரி ஒரு உடஞ்சி போன பொம்மை ஒரு இடத்துல மிதந்துக்கிட்டு இருந்திருக்குது. அதை எடுத்து நிமித்தி வச்சுட்டு அவங்கள கும்பிட்டுருக்குறாங்க. தொட்டு இவங்களே எடுத்து நிமித்தி வச்சுட்டு மண்ணில் ஒட்டி வச்சுட்டு, அம்மா என்னையை காப்பாற்று, நாங்கள் ஃபினான்ஷியலாக ரொம்ப டைட்டாக இருக்கிறோம், எவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட வாங்கி செலவழிக்கிறது, எங்களுக்கு உடம்புக்குமே முடியலை, எங்களை வந்து நீ தான் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா இன்னுமே டபுள் மடங்கு எல்லாமே வீட்டில் மாறுதல் ஏற்படுதுங்க. இந்த காலகட்டத்தில் ஒரு நாள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ரிட்டன் வந்துட்டு இருக்கும்போது 7:15 7:30 மணிக்குள்ளே இருக்குமாங்க. இருட்டிருது. அன்னைக்குன்னு பார்த்து ஒரு மாதிரி கருமேகமாக மழை வரப்போகிற அந்த ஸ்டேஜில் இருந்திருக்குது. மின்னல்லாம் வெட்டிக்கிட்டு இருக்கும்போது இவங்க 2 பேர் மட்டும், காளியும் சத்யாவும் மட்டும்தான் மோட்டார் பைக்கில் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நான் சொன்னேன் இல்லையா, இவங்க தங்கியிருக்கிற அந்த இடம்
ஒரு காட்டு பகுதியை தாண்டி தான் உள்ளே போகிற மாதிரி இருக்குமாங்க. 20 நிமிஷம் ஆகுமா ஹாஸ்பிட்டல்லேருந்து இவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு. அந்த ஏரியாவில் போய்கிட்டு இருக்கும்போது நல்லா தெரியும் யாருமே கிடையாது, மயான அமைதி. இவங்களோட மோட்டார் பைக் சவுண்டு மட்டும்தான் இவங்களுக்கே கேட்குது. காளி தான் பைக்கை ஓட்டுறாரு. இவங்க அவரோட முதுகு மேலே சாஞ்சி இப்படி கட்டி பிடிச்சி படுத்துருக்குறாங்க. அந்த நேரம் பார்த்து சத்யாவோட காது கிட்ட வந்து யாரோ ஒருத்தர் இப்படி பெருமூச்சு விட்டது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்த மலாயில் பேசுகிறாங்க. ஆனால் என்ன பேசுகிறாங்கங்கிறது அவங்களுக்கு தெரியலை. இதை காளிக்கிட்ட அவங்க ஷேர் பண்ணலை. காளியை டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. காளி என்ன நினச்சிக்கிட்டாருன்னா சத்யாவுக்கு குளிருது போல, அதனால தான் இவ்வளோ ஹக் பண்ணுறான்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் காளிக்கிட்ட சத்யா சொல்கிறாங்க, எனக்கு என்னவோ பயமாக இருக்குது. இந்த சைனா சுடுகாடு ஒன்று இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, அதை கிராஸ் பண்ணி தான் இவங்க போகணும் வரணும். அங்கே இருக்கிற ஏதோ ஒரு ஆத்மா தான் என் மேலே ஏறி இருக்குன்னு நினைக்கிறேன். என்னால் நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. ஒவ்வொன்றத்தையும் நான் ரீகால் பண்ணி பார்க்குறேன். இப்போ தான் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு இந்த முதுகு வலி வந்துச்சு. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக காய்ச்சல், வாந்தி, இப்போது ரொம்ப உடம்பு முடியாமல் படுத்த படுக்கையாக ஆக்குது. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சின்ன பையன், அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, நீ மனசை போட்டு குழப்பிக்காத, ஐயா நம்ம கூடயே இருப்பாருன்னு சொல்லிட்டு கருப்பு சாமியை தான் அவங்க கும்பிடுவாங்களாம். ஸோ கருப்பு சாமியை கும்பிட்டுட்டு அவங்களுக்கு திருநீர் பூசி விட்டு அன்றைக்கி நைட்டு படுத்து தூங்க வச்சுட்டாராங்க. அடுத்த நாள் காலையில் இவங்களோட பசங்க எல்லாருமே, அதாவது காளியோட கூட இருக்கிற கூட்டாளிங்க எல்லாருமே அவங்க வீட்டில் வந்து உட்காந்து ஹாலில் பேசிக்கிட்டு இருக்கும்போது சத்யாவால் எந்திரிச்சு நடக்க முடியலை. எந்திரிச்சு நடக்க முடியாததோட வேகமாக போய் அவரை ஹக் பண்ணிக்கிட்டு, எல்லாரும் முன்னாடியுமே ஹாலில் வச்சு ஹக் பண்ணிக்கிட்டு அழுது, இதுக்கு மேலே என்னால் முடியாது, பேசாமல் நான் செத்துடலான் இருக்கிறேன், என்னால் முடியலடான்னு சொல்லிட்டு யூரின் போயிருக்கிறாங்க. அதாவது அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியலையாங்க. படுத்த படுக்கையானது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணால் யூரினையே கண்ட்ரோல் பண்ண முடியாதான். படுத்த இடத்துலேயே போயிடுவாங்களாம், அதாவது கண்ட்ரோல் பண்ண முடியாதான். பாத்ரூம் போகிற வரைக்கும் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாதான். ரொம்ப மோசமான சூழ்நிலைக்கு போயிருக்கிறாங்க. இந்த சமயத்தில் அவங்க கூட்டாளிங்களில் ஒரு பையன் இந்த சாமி பக்தி அதிகமாக உள்ளவனா, அது மாதிரி இந்த செய்வன சூனியம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்பக்கூடிய ஒரு பர்சன். அதனாலேயே அவங்க வீட்டில் அவர் கையில் ஒரு காப்பு மாதிரி கட்டியிருப்பாங்களாம். அந்த காப்பை கீழே தரையில் படவே கூடாதான். தரையில் பட்டுச்சுன்னா அவரால் அந்த வீட்டில் எதனா ஒரு அமானுஷம் இருக்குதா இல்லையாங்கிறத உணர முடியுமா. அன்னைக்கு இந்த சம்பவம் நடக்கும்போது அழுதுகிட்டே வந்து கட்டி பிடிச்சி யூரின் போயிட்டாங்க இல்லையா, அப்போது அந்த பசங்க எல்லாருமே டக்குன்னு எந்திரிச்சு வெளியே போகிறதுக்கு ட்ரை பண்ணும்போது, ஏன்னா அவங்களால புரிஞ்சிக்க முடியுது இவங்களோட எமோஷனை, டக்குன்னு எந்திரிச்சு வெளியே போகிறதுக்கு ட்ரை பண்ணும்போது அந்த பையனோட காப்பு ஆட்டோமேட்டிக்காக யாரோ ஒருத்தவங்க கலட்டி விட்டுருக்குறாங்க. கலண்டு அந்த வீட்டுக்குள்ளே விழுந்திருக்குது. இதை அந்த பையன் கவனிக்கலை. கூட வந்த பையன் இங்கே பாரு அவன் காப்பு கீழே கிடக்குதுன்னொன்னையும் அதை எடுக்கும் போதே அந்த பையனால் உணர முடியுது, இவங்க இருக்கிற இந்த வீட்டுக்குள்ளே வேற யாரோ ஒருத்தவங்க இருக்கிறாங்க. ஏதோ ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனை அந்த பையனால் உணர முடிஞ்சிருக்குதுங்க. அந்த பையனோட ஃபேமிலி சின்ன வயசுலேருந்தே அந்த பையனுக்கு கோவில், குளம் இந்த மாதிரி எல்லாத்தையுமே காட்டி காட்டி வளர்த்துருக்குறாங்க. அந்த பையனால் இந்த மாதிரியான நெகட்டிவ் எனர்ஜி சோர்ஸ் எல்லாம் உணர முடியுமா? எப்பயுமே கிடையாது, எப்பயாச்சும் ஒரு தடவை உணர முடியுமா? இப்போது அந்த பையன் என்ன சொல்கிறான்னா, அக்கா நீங்கள் கவலைப்படாதீங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு கோவில் ஒன்று இருக்குது, அந்த கோவிலுக்கு உங்களை நான் அங்கே கூப்பிட்டு போகிறேன், நீங்களும் வாங்க. அதாவது காளியவும் கூப்பிட்டுருக்கிறார், நீங்களும் வாங்க, அந்த கோவிலுக்கு போனால் எனக்கு என்னவோ சரியாயிடும் தோணுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிருக்கிறாருங்க. அது மலேசியாவில் இருக்கிற ஒரு காளியம்மன் கோவிலாம். ஒரு மாதிரி கொட்டாய் மாதிரி தான் இருக்குமா கோவிலை சுற்றி. கொட்டாயினா இந்த ஓலை குடிசைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு டைப்பில் தான் இருக்குமா. இந்த டைப்பில் இருக்கிற அந்த கோவிலுக்கு கூட்டு போனதுக்கப்புறமா அங்கே ஒரு அக்கா தான் பூசாரியாம். அந்த அக்கா இவங்கள மேலே உட்கார சொல்லியிருக்கிறாங்க, நான் அந்த பூஜையை முடிச்சுட்டு வரேன், நீங்கள் மேலே உட்காருங்கன்னு சொல்லிட்டு. அங்கே பக்கத்துலேயே வீடு மாதிரியான அமைப்பு இருக்குமா. ஏன்னா அந்த கோவிலில் இருக்கிற அந்த அக்கா அங்கேயே தான் தங்குறாங்க. அந்த கோவில் பணியெல்லாம் செஞ்சுக்கிட்டு அங்கேயே தங்குறவங்க தானா. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எங்கேயும் போகாதீங்க, இங்கேயே இருங்கன்னு இருக்கிறாங்க. இவங்களோட பிரச்சனை என்ன ஏதுங்கிறத டீட்டெயிலாக அந்த பையன் அந்த அக்கா கிட்ட சொல்லலை. அப்படியுமே அந்த அக்கா இந்த பொண்ணை பார்த்ததுமே, சத்யாவோட முகத்தை பார்த்ததுமே, நீ வந்து இந்த கோவில் வாசலை விட்டு தாண்டி வெளியே போகக்கூடாதுமா, மேலே போய் உட்காரு, நான் வர வரைக்கும் நீங்கள் அங்கேயே இருங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. 1 hour கழித்து தான் வந்திருக்கிறாங்க. இவங்களால யூரினை கண்ட்ரோல் பண்ண முடியாது, அப்படியே போயிடுவாங்கன்னு சொன்னாங்க இல்லையா. இவங்களுக்கு ஹெவி ஃபீவர் அடிக்குதுன்னு சொன்னாங்க இல்லையா. முதுகில் யாரோ ஒருத்தவங்க ஓங்கி குத்துன மாதிரியே இருக்குது, இவங்களால நிமிந்தே உட்கார முடியலன்னு சொன்னாங்க இல்லையா, வாமிட் பண்ணுவாங்க இல்லையா. இந்த எந்த ஒரு விஷயமே அந்த கோவிலில் நடக்கலை. அவங்களுக்கு அதுவே 1 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் ஃபீல் ஆகுது. காளி கிட்ட சத்யா எனக்கு யூரின் வர மாதிரி இருக்குது, ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குன்னு கேள்றான்னு சொல்லி கேட்கும்போது தான், ஹே உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியுதான்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. அப்போ தான் அவங்களால உணர முடியுது, அட ஆமாம், நான் அந்த கோவிலுக்குள்ளே வந்ததுலேருந்து கிட்டத்தட்ட 1 hour நான் எனக்கு எதுவுமே இல்லைடா, நான் நார்மலாக இருக்கிறேன், ஆரம்பத்தில் நான் எப்படி இருந்தாலும் அந்த மாதிரி நார்மலாக உணர்றங்கும் போது அந்த அக்கா வராங்க, ரெஸ்ட் ரூம் கூட்டு போகிறாங்க. கூட்டு போயிட்டு வந்ததுக்கப்புறமா இவங்களுக்கு உட்காந்து குறி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பாருமா,
தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்க போகக்கூடாத ஒரு வீட்டுக்குள்ள போயிட்டீங்க. அந்த வீட்டை விட்டு நீங்க உடனே வெளியே போயிடணும். எந்த வீடு? உங்க அண்ணன் வீடு தானே. அவங்க அப்படிதான் ஃப்ராடுக்காரங்க, நாங்க நல்லா இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல நடந்தது எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொல்லும் போது, இல்லம்மா நீங்க இப்ப இருக்கிற வீட்டுல 2 பேரும் தனியா இருக்கிறாங்க இல்லையா, அந்த வீட்டுல ஒரு அமானுஷ்யம் இருக்குது, அது கோவில் வாசல்ல தான் நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கையை காட்டியிருக்கிறாங்க. இவங்க 2 பேருமே திரும்பி பார்த்தா அங்க யாருமே இல்லை, இவங்க கண்ணுக்கு தெரியலை. ஆனால் அந்த அக்கா அழுத்தமா சொல்றாங்க, அது வெளியே தான் நிக்குது, கோவிலுக்குள்ள அதால வர முடியாது. அந்த அமானுஷ்யம் இந்த பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு தான் வந்திருக்குது. அது ஒரு பொண்ணோட ஆத்மா, அது காளி மேல ஆசை வச்சிருக்குதான். அந்த வீட்டில் இறந்து போன ஒரு பொண்ணோட ஆத்மா அந்த வீட்டுக்கு இவங்க போனதுக்கு அப்புறமா இந்த காளிங்கிற பர்சன் மேல ஆசைப்பட்டிருக்குது, அவர் அடையணும்னு ஆசைப்பட்டிருக்குது. அதுக்கு இவங்க தடங்களா இருக்கிறாங்க. இவங்களை அழிக்கிறது தான் அதுக்கு வேலையாவே இருந்திருக்குது. அதனாலதான் டார்கெட்டா சத்யாக்கு எல்லா விஷயமும் நடந்துகிட்டு இருக்குது. இன்னொரு 6 நாள் கழிச்சு நீ வந்திருந்தனா, 6 நாள் கேப் விட்டு நீ வந்திருந்தனா நீ செத்துருப்ப, உன் வீட்லயும் நீ இறந்துருப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்ல தூக்கி போட்டிருக்குதுங்க சத்யாக்கு. ஆனா அவங்க சொல்றது எதையுமே நம்பாமையும் இருக்க முடியல இவங்களால, காளியாலையும் நம்பாம இருக்க முடியல. ஏன்னா காளிக்குமே நிறைய விஷயம் நடந்திருக்குதுங்க அந்த வீட்டுக்குள்ள. அது எதையுமே சத்யா கிட்ட ஷேர் பண்ணாமல் இருந்திருக்கிறாரு. அதை நான் அடுத்து சொல்கிறேன். இப்போது இந்த அம்மா இவங்களுக்கு கையில் ஒரு எலுமிச்சம்பழம் கொடுத்து அதை ஒரு சகப்பு கலர் துணியில் கட்டி அதில் குங்குமம்லாம் வச்சு அம்மனோட குங்குமத்தை இந்த பொண்ணுக்கு கையில் கொடுத்து விட்டுருக்குறாங்க. நெத்தியில் இந்த குங்குமத்தை வச்சுக்கிட்டே வைக்காமல் மட்டும் இருந்துடாத, இந்த லெமன் தான், அதாவது இந்த கொடுத்துருக்காங்க இல்லையா பழம், இந்த கனி தான் உன்னைய காப்பாற்றும், 1 வாரத்துக்கு அப்புறமா நீங்கள் வாங்க மறுபடியும் கோயிலுக்குன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுருக்குறாங்க. இந்த கோவிலை விட்டு வெளியே போகிறதுக்கே காளிக்கும் சத்யாவுக்கும் மனசே கிடையாது. ஏன்னா இப்போ நம்ம ஒரு கோவிலுக்கு போகிறோம், நமக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு நம்மளோட வாழ்க்கையில் ஒரு பேய் இருக்குது, உன் வீட்டில் தான் இருக்குது, நீ வெளியே போனால் உன்னை பிடிக்கிறதுக்காண்டி வெளியவே நிற்குதுன்னு சொன்னால் நம்ம அந்த கோவிலை விட்டு வெளியே போவோமா? அந்த ஒரு சூழ்நிலையில் தான் 2 பேரும் தயங்கி அம்மனை மனசில் நினச்சிக்கிட்டு அங்கேருந்து நடந்து போயிருக்கிறாங்க வெளியே. சத்யாவால் நல்லாவே உணர முடியுறாங்க. அவங்களோட பைக்கில் போயிட்டு இருக்கும்போது 3ஆவதா ஒரு பர்சன் அவங்களுக்கு பின்னாடி உட்கார்ந்துட்டு இருந்தா எப்படி இருக்குமோ, இவங்க தோள்பட்டையில கை வச்சிருக்கிறாங்களாம், ஷோல்டர்ல கை வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்குதான். இவங்களோட உடம்புக்குள்ள அதால போக முடியலையா, அந்த லெமன் இருக்கிறனாலயா என்னன்னு தெரியல, வீடு வரைக்குமே அவங்களுக்கு நல்லாவே ஃபீல் ஆயிருக்குது. அது மாதிரி காளிக்குமே ஃபீல் ஆயிருக்குது. பைக்ல எக்ஸ்ட்ரா ஒரு பர்சன் உட்கார்ந்தாங்கன்னா அவங்களால ஃபீல் பண்ண முடியலையா டிரைவரால, யாரோ ஒருத்தவங்க உட்கார்ந்துருக்குது தெரியுது. வீடு வரைக்குமே 2 பேரும் பேசிக்கல. கோவிலுக்குள்ள என்ன நடந்துச்சு, அவங்க என்ன சொன்னாங்க, எதையுமே பேசிக்கல. அவங்க சொல்லி தான் விட்டுருக்குறாங்க, இங்க நடந்தது எதையுமே வெளியே போகும்போது பேசாதீங்க, உங்களுக்குள்ள எதுவுமே பேசிக்காதீங்க, ரகசியம் பேசாதீங்க. கோவில்ல இருக்கிற அந்த அக்கா சொன்ன மாதிரியே, அந்த பூசாரி அக்கா சொன்ன மாதிரியே இவங்க வீட்டுக்கு வந்து அவங்க சொன்ன அந்த சில பரிகாரங்கள்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த கனியவும் கையிலேயே வச்சுக்கிட்டு தான் தூங்கி இருக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு சொர்க்கமாங்க. பல நாள் பல மாசமா தூக்கம் இல்லாத ஒரு பொண்ணு அவங்களோட வாழ்க்கையில அந்த ஒரு நைட்டு சொர்க்கமாங்க. நல்ல தூக்கம் வந்துருக்குது, படுத்து தூங்கி இருக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சதுமே அந்த அக்காவை பார்க்கறதுக்கு போயிருக்கிறாங்க. 2 பேருமே அவங்க கோவிலுக்கு போயிருக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு போனப்ப இவங்க போட்டிருந்த அந்த துணி, அன்னைக்கு போட்டிருந்தாங்க இல்லையா, அதை கலட்டி ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு குளிச்சுட்டு வர சொல்லியிருக்கிறாங்க. மஞ்சள் கலந்த தண்ணியில் இவங்க போட்டிருந்த அந்த துணியெல்லாம் அலசி அங்கேயே காய போட்டுட்டு இவங்க வேற ஒரு துணியெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா, அதை போட்டு ஃப்ரெஷ்ஷாக உட்காந்துருக்கும் போது இப்போதான் காளி ஒரு சில விஷயத்தெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறார். அதாவது இந்த வீட்டுக்கு வந்த புதுசே காளி தெரியும் இந்த வீட்டில் ஒரு அமானுஷம் இருக்குங்கிறத. என்னன்னா, வந்த அன்னைக்கு 2ஆவது நாள் நைட்டு நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு இப்படி ஒரு சவுண்டு கேட்குது. யாரோ ஒருத்தவங்க ரூம் டோரை ஓப்பன் பண்ணி இழுத்து அடிக்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. எந்திரிச்சு போய் பார்க்குறாரு, யாருமே இல்லை, டோர் மட்டும் ஆடிக்கிட்டு இருந்திருக்குது. மீன் தொட்டி இருக்கிற ரூம் இருக்கு இல்லையா, அதாவது முதல்ல மீன் தொட்டி கிடையாது, வந்த புதுசு அந்த ரூம்ல மீனை வைக்கல. அந்த ரூம்குள்ள யாரோ ஒருத்தரோட ஷேடோவை பார்த்துருக்கிறாரு காளி. ஏதோ திருடன் தான் உள்ள வந்துட்டான் போலன்னு நினைச்சிட்டு பின் டோரை பார்த்துருக்கிறாரு, க்ளோஸ்ல தான் இருக்குது உள்ள வழியா. ஃப்ரண்ட் டோரும் க்ளோஸ்ல தான் இருக்குது. ஜன்னல் எதுனா உடச்சிட்டு வந்திருக்கிறான்னு பார்த்தா அப்படியும் வர முடியாது, வாய்ப்பே கிடையாது. அப்போ வீட்டுக்குள்ள இருக்கிறது யாரு? பொறுமையா கிட்டக்க போயிட்டு அந்த டோரை ஓபன் பண்ணி பார்த்தா திடீர்னு அவரோட கழுத்தை பிடிச்சி நேரம் அந்த ஹாலில் வந்து இடிச்சிருக்குதுங்க. ஹாலில் இருக்கிற அந்த சோத்து மேலே வந்து இடிச்சு கிஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் இவரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சிருக்குது. இந்த நேரம் இவர் கத்துறாரு. கத்துல இவங்க சத்யா வந்து வேகமா ஓடி வராங்க வெளியே.
என்னமோ எதுன்னு சொல்லி ஓடி வந்து பார்த்தா கருப்பு புகை அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு பொண்ணோட உருவம் தான், ஒரு மாதிரி கொலை கொலைன்னு இறந்து போன ஒரு பொண்ணோட உடம்பு. அந்த உருவம் காளிய கொஞ்சம் கொஞ்சமா கழுத்தை நடிச்சு கொள்றதுக்கு ட்ரை பண்ணும்போது சத்யாவமா ஓடி வந்து அதை தள்ளி விடுறதுக்கு ட்ரை பண்றாங்க. அவங்களால தள்ள முடியல. இப்ப பதறி இடிச்சுட்டு எந்திரிச்சிருக்கிறாரு காளி. படக்குன்னு எந்திரிச்சு பார்த்தா கனவு. பக்கத்துல சத்யா தூங்கிட்டு இருக்கிறாங்க. நான் சொன்னேன் இல்லையா, ஸ்டார்டிங் 2 நாள் மட்டும்தான் அந்த பொண்ணு தூங்கி எந்திரிக்கிறாங்க. காலையில அடுத்த நாள் காலையில சொல்லி வச்ச மாதிரி இவருக்கும் முதுகு வலி, அவங்களுக்கும் முதுகு வலி. இவரு இந்த விஷயத்த சத்யா கிட்ட ஷேர் பண்ணவே இல்லை. சத்யா வேற அடுத்து காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமா அதுல அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஏதோ ஒரு அமானுஷம் இந்த வீட்டுல இருக்குன்னு சொல்லும் போதெல்லாம் சத்யாவை விட காளிக்கு தான் உள்ளுக்குள்ள ஈரக்குலைய நடுங்கிற அளவுக்கு பயம் இருக்குமா. ஆனா வெளியே காட்டிக்க மாட்டாரு. ஏன்னா இவங்க அட்வான்ஸா பணம் நிறைய கொடுத்துருக்காங்க. அதை திருப்பி கேட்டா கொடுக்க மாட்டான். அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறான். அந்த அக்ரிமெண்ட் முடியும் போது தான் கொடுப்பானா. அவன் அந்த ஏரியாவில் ஒரு ரவுடி மாதிரியான ஒரு ஆள், அந்த வீட்டோட ஓனர். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவன்கிட்ட வாங்கவும் முடியாது. கையில் காசும் இல்லை, வேற வழியே இல்லை, இந்த வீட்டில் தான் இருந்தாகணும்னு சொல்லிட்டு தான் தாக்கு பிடிச்சிருந்துருக்கிறாரு. இவங்களுக்கு நடக்கிறது எல்லாமே இந்த வீட்டில் இருக்கிற அமானுஷத்தால தாங்கிறது காளிக்கே தெரியுமாங்க. அவர் வேண்டாத தெய்வமே கிடையாது. அந்த ஒரு பையன் காப்பு கட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்தான்னு சொன்னேன் இல்லையா, அந்த பையன் அந்த கும்பலெல்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டதே வருதானா. வீட்டில் ஏதோ ஒரு அமானுஷம் இருக்குடான்னு சொல்லிட்டு ஒரு நாள் சத்யா வேலைக்கு போயிருக்கிறாங்க. காளி மட்டும்தான் வீட்டுல இருக்கிறாரு. கிச்சன்ல போயிட்டு அவர் தான் சமைச்சிட்டு இருந்திருக்கிறாருங்க. சமைச்சிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன் இல்லையா, கீழே தான் உட்காந்து சமைக்கிற மாதிரி இருக்கும். காளி கீழே உட்காந்து சமைக்க மாட்டாராங்க, முட்டிங்கள் போட்டு சமைக்க மாட்டாராம், சேர் போட்டு உட்கார மாட்டாராம், குனிஞ்சு தான் சமைச்சிட்டு இருப்பாராம். அப்போ இந்த கீழே கால் இப்படி இருக்கும் இல்லையா, அந்த கேப் வழியா இவங்களோட ரூம் டோர் தெரியுமா. அதாவது இவங்க தங்கி இருக்கிற ரூம் ஆப்போசிட்ல தான் கிச்சன். கீழே வழியா பார்க்கும்போது இவங்களோட ரூமே தலைகீழ இருக்குமா. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் நான் சொல்றது. இவரே தலைகீழ தான் பாக்குறாரு. தலைகீழ பார்த்தாலுமே ஆப்போசிட்ல இருக்கிற விஷன் வந்து நேரா தான் தெரியும். ஆனால் இவங்களோட ரூமுமே தலைகீழ இருந்திருக்குதுங்க. தலைகீழ இருந்தது மட்டும் இல்லாம இவர் கனவுல பார்த்த அந்த பொண்ணோட உருவம் இவரோட ரூம்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு இவரை இப்படி கூப்பிட்டுருக்குது, வா வான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குதுங்க. இவர் என்ன பண்றதே தெரியல. பாத்திரத்தெல்லாம் அப்படியே அங்கனே போட்டுட்டு மெயின் டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளியே ஓடி போயிட்டு இவங்க கூட்டாளிகளுக்கெல்லாம் ஃபோன் போட்டு வீட்டுக்கு வர வச்சிருக்கிறாரு. வீட்டில் வந்ததுமே அவங்க எல்லாருமே தேடி இருக்கிறாங்க. இவர் சொல்ற மாதிரியான உருவமோ அந்த மாதிரியான ஒரு நெகட்டிவ் எனர்ஜி யாராலையுமே உணர முடியல. இது சம்பந்தமா தான் அவங்க பேசிட்டு இருக்கும்போது அன்னைக்கு ஒரு நாள் சத்யா அவரை வந்து பின்னாடி ஹக் பண்ணிட்டு யூரின் பாஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அப்போ இந்த விஷயத்தை தான் இவங்க பேசிட்டு இருந்திருக்கிறாங்க. இதுக்கப்புறமா தான் எல்லாமே நடந்திருக்குது. இது எதையுமே சத்யா கிட்ட காளி ஷேர் பண்ணலை, பயப்படுவாங்கங்கிற அடிப்படையில். இப்போ அந்த கோவிலில் உட்காந்து அந்த அக்கா கிட்ட இது எல்லாத்தையும் ஷேர் பண்ணும்போது சத்யா அழுக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இது எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து மறைச்சிட்டேல, இல்லைம்மா நீ புரிஞ்சுப்பன்னு நினைக்கிறேன். அந்த அக்காவுமே சொல்கிறாங்க, அவர் பண்ணது தான் கரெக்டு. நீங்கள் இருக்கிற இப்போ ஃபினான்ஷியல் டைட்டுக்கு அவருக்கு வேறு வழியும் கிடையாது, வேறு எங்கேயும் கூட்டும் போக முடியாது. அதே நேரத்தில் உங்ககிட்ட சொன்னால் நீ வந்து ரொம்ப பயப்படுவ, நீ இந்த பயம் இருந்துச்சுன்னா ரொம்பவே அந்த அமானுஷத்துக்குள்ளே போயிடுவோமாங்க. நான் ஸ்டார்டிங்லேருந்து இதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நிறையா பேர் எனக்கு இன்ஸ்டாகிராமில் பர்சனலாக மெசேஜ் பண்ணுறீங்க, ஆனால் எனக்கு வந்து பயம் வருதுண்ணே, என்னால் எப்படி அதை கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியல, யாரோ ஒருத்தவங்க என் கூடயே உட்காந்துருக்க மாதிரி இருக்குது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டுலாம் கமெண்ட் பண்ணுறீங்க. அவங்களுக்கு சொல்கிறதுமே இதுதாங்க. பாருங்கள், இதெல்லாம் உண்மையாக பொய்யாங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு உணர்வு இருக்குது இல்லையா, யாரோ ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அமானுஷம் நடக்குதுன்னு. பயப்பட மட்டும் செய்யாதீங்க. அதைத்தான் இந்த அக்காவுமே சொல்லியிருக்கிறாங்க. பயப்பட மட்டும் கூடாது. ஒருவேளை உன் புருஷன் உங்ககிட்ட சொல்லியிருந்தா நீ பயந்துருப்ப, அது இன்னுமே உன்னை ஆக்கிரமிச்சு 6 நாளுக்கு அப்புறம் சாக வேண்டிய நீ இந்த இடத்துக்கு வரதுக்கு முன்னாடியே கூட செத்துருக்கலாம். சத்யாவும் காளியும் இப்போ அவங்களோட வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு வீட்டை க்ளோஸ் பண்ணும்போது, மெயின் டோரை க்ளோஸ் பண்ணும்போது சத்யா ஒரு விஷயத்தை நோட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களோட வெளியே மெயின் கேட் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, மெயின் கேட்டை தாண்டி தான் உள்ளுக்குள்ளே மெயின் கேட் இருக்கும் காரிடாருக்கு முன்னாடி. அந்த வெளியே இருக்கிற மெயின் கேட்டு மேலே 2 கையை வச்சு, இவ்வளோ பெரிய நகமாங்க, பெரிய பெரிய நகத்தை வச்சுக்கிட்டு ஒரு பொண்ணோட ஆத்மா, அதாவது ஒரு பொண்ணு தான் லிட்ரலி மேலே ஏறி ஊறிக்கிட்டே வருதான். பள்ளி மாதிரி ஒரு மனுஷனோட உருவத்தில் தான் இருக்குது. ஆனால் ஒரு மாதிரி கோரமாக இருக்குது. கண்ணு மட்டும் ஒரு மாதிரி பளிச்சுன்னு தெரியுதான். அங்கேருந்து இப்படி மேலே அந்த சவத்து மேலே ஏறினது மட்டும் இல்லாமல் கண்ணை மட்டும் வச்சு நல்லா கூண்டு கவனிக்குதாங்க. ஒரு மாதிரி உடம்பே கூஸ் பம்ப்ஸ் ஆகிருக்குது. உடம்பே புல்லரிச்சு போய் கதவை மூடிட்டு சத்யா வந்து காளிக்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாதிரி நான் வெளியே ஒரு உருவத்தை பார்த்தேன்னு. எதையுமே கண்டுக்காத பேசாமல் படுத்து தூங்குன்னு இருக்கிறாரு. அடுத்த நாள் காலையில் சத்யாவுக்கு ஹெவி ஃபீவர். அது மட்டும் இல்லாமல் அவங்க வச்சிருந்த அந்த லெமன், அந்த துணி இருக்கு இல்லையா, கெட்ட வாடை வருது. இவங்க அந்த லெமனை இவங்க கிட்ட கொடுத்து விட்டே 3 நாள் தான் ஆகுது. இப்போ அந்த அக்காவுக்கு ஃபோன் போட்டு கோவிலில் இந்த மாதிரி நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. நைட்டு ஒரு உருவத்தை பார்த்தேன், ஒரு மாதிரி அழுகுன வாடை வருது, மா உன்னோட லெஃப்ட் கையிலேயே வச்சு
லெஃப்ட் கையை வச்சே ஓப்பன் பண்ணேன், கீழே வச்சு கூட லெஃப்ட் கையில் வச்சு ஓப்பன் பண்ணி அது என்ன ஸ்டேஜில் இருக்கோ எனக்கு வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ எடுத்து அனுப்புன்ட்டுருக்காங்க. இவங்களும் ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்கிறாங்க. அழுகி போச்சாங்க. ஒரு மாதிரி அழுகி பூசணம் பிடிச்சி போய் அதுலேருந்து ஒரு மாதிரி நுரெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சான். 3 நாளில் எப்படி இது நடக்கும்? இப்போ அந்த அக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, உடனே அங்கேருந்து கிளம்பி வந்துருங்க, வீட்டுக்குள்ளே இருக்காதீங்க, உடனே வாங்கன்னு சொல்லிட்டு வர சொல்கிறாங்க. இப்போ மறுபடியும் அந்த அக்காவோட கோவிலுக்கு போனதுக்கப்புறமா சத்யாவோட கையில் வேற ஒரு கனியை கொடுக்குறாங்க. இதே மாதிரி ஒரு சிவப்பு கலர் துணியில் கட்டி வேற ஒரு கனியை கொடுக்குறாங்க. காளியோட கையிலையுமே ஒரு கனியை கொடுக்குறாங்க, நீங்களுமே வச்சுக்கோங்க அப்படின்ட்டு. இப்போது வீட்டுக்கு ரிட்டன் வந்ததுக்கப்புறமா அன்னைக்கு ஈவினிங்கே இவங்களுக்காச்சும் 3 நாள் தாங்குச்சு அவங்க கொடுத்த கனி. ஆனால் காளிக்கு கொடுத்த அந்த கனி ஒரு நாள் கூட தாங்கலை, 10 மணி நேரம் கூட தாங்கலை, அழுகி போய் இருந்திருக்குது. இவங்களுக்கு என்ன ஸ்டேஜில் இருந்துச்சோ அதே ஸ்டேஜில் தான் காளிக்கு வந்திருக்குது. இவங்களுக்கு இப்போ தான் பயம் இன்னும் அதிகமாகுதுங்க. எப்படியாச்சும் இந்த வீட்டை விட்டு போயிருங்கன்னு சொல்லிட்டு அந்த அக்கா சொல்கிறாங்க. இவங்களுமே வேறு வீடு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கூட்டாளிங்க கிட்டலாம் நடக்கிறதெல்லாம் சொல்லி அவங்க எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக காசு போட்டு இவங்கிட்ட எப்படி வாங்கணும்னு தெரியும், அதாவது இந்த வீட்டில் ஒரு ஓனர்கிட்ட கொடுத்துருக்காங்க இல்லையா அட்வான்ஸை, அது எப்படி வாங்கணும்னு எங்களுக்கு தெரியும், உன்னை எப்படியாச்சும் இந்த வீட்டை விட்டு முதல்ல கடத்தணும்னு சொல்லிட்டு நிறைய வீடுங்கள்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் வேறு வழி இல்லை, வீடு பார்த்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும் கிடைக்கிற வரைக்குமே இந்த வீட்டில் தான் இவங்க இருந்து ஆகணும். அடுத்த கொஞ்ச நாட்களில் இவங்க தேடிக்கிட்டு இருந்த அந்த வீடும் கிடச்சிருதுங்க. ஒரு வழியாக வீடை பிடிச்சிடுறாங்க. இப்போது வீடை காலி பண்ணுறதுக்கு வெளியே இருந்து இந்த பேக்கர்ஸ் மூவர்ஸ் மாதிரி அங்கே ஒருத்தவங்க இருப்பாங்களாம், அவங்கள சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லி கூப்பிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு, அதாவது காலையில் அவங்க வீடை காலி பண்ண போகிறாங்கன்னா அதுக்கு முந்தின நாள் நைட்டு காளி தூக்கத்துலேருந்து திடீர்னு முழிப்பு வருதுங்க. எந்திரிச்சு ரெஸ்ட் ரூம் போகிறாரு. ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தவருக்கு வெளியே ஏதோ ஒரு சவுண்டு கேட்டிருக்குதுங்க. யாரோ ஒருத்தவங்க ஹாலில் நடமாடுற மாதிரி சத்தம் கேட்டிருக்குது. நல்லாவே தெரியும் இந்த வீட்டில் ஆத்மா இருக்குங்கிறது. இருந்தாலும் என்ன இருக்குன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு மெதுவாக ஒரு கண்ணு மட்டும் தெரிகிற அளவுக்கு ஓப்பன் பண்ணி எட்டி பார்த்துருக்கிறாரு. பார்த்தா லிட்ரலி ஒரு உருவம் அந்த 3வது ரூம்குள்ளே உள்ளே போகுதான் வெளியே வருதான், உள்ளே போகுதான் வெளியே வருதான். இவர் பார்த்துட்டு இருக்கிறது அது பார்த்துச்சா என்னன்னு தெரில, திரும்பி பார்த்துருக்குது, இவரை முகத்தை பார்த்துருக்குறாருங்க. ஆல்ரெடி இவங்க கனவுல வந்ததை வச்சு தான் அது ஒரு பொண்ணு, அது போக அந்த அம்மா கோவிலில் வச்சு அந்த அம்மா சொன்னதை வச்சு இது ஒரு பொண்ணுன்னு சொல்லியிருக்கிறாங்களே ஒழிய இது நாள் வரைக்கும் நேரில் பார்த்தது கிடையாது. இவங்களுமே அந்த முடி அதிகமாக இருக்கிறத வச்சு தான் ஒரு பொண்ணு கேட்டு மேலே ஏறி நடந்ததை நான் பார்த்தேன்னு சொல்லியிருக்கிறாங்க சத்யா. இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக அந்த உருவத்தை பார்த்துருக்கிறாரு. ஒரு மாதிரி செதஞ்சு போய் இந்த முகம் 2ஆக வெட்டுப்பட்டுருக்குதாங்க, இப்படி பொழந்துருக்குதான். கோரமாக இவரை பார்த்து அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில் டப்புன்னு இந்த மீன் தொட்டி இருக்கிற ரூம்குள்ளே போயிட்டு கதவு மூடிடுச்சு. அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சதுமே இதை பற்றி சத்யா கிட்ட காளி எதுவுமே ஷேர் பண்ணலை. வீடை காலி பண்ணுறவங்க வீட்டுக்கு வராங்க, 2-3 பேர் வராங்க. அதில் ஒருத்தர் தான் அவங்களுக்கு ஒரு கேப்டன் மாதிரி, அதாவது அவர் தான் கோஆர்டினேட் பண்ணி எல்லாத்தையும் தூக்குறது வராங்கன்னா, அவர் முதல்ல இந்த வீட்டுக்குள்ளே வரவே இல்லை. எல்லா இடத்தையும் காலி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பேக்கர்ஸ் மூவர்ஸ்லேருந்து வந்து கோஆர்டினேட் பண்ணுற அண்ணனுக்கு. அப்போ தான் அந்த வீட்டுக்குள்ளே வராரு. உடம்பு பயங்கரமாக சிலிர்க்குதான். அவர் அப்படியே ஒரு மாதிரி பண்ணுறாராம், ஒரு மாதிரி கீழே சுருண்டிருப்பாராம், விட்டா கீழே விழுந்திருப்பாராம். அவர் வந்து, தம்பி என்னால் முடியலப்பா, எனக்கு வந்து சாமி வரும், ஐயா சாமி வந்து என் மேலே வரும், நான் வந்து சின்ன வயசுலேருந்தே சாமியார் குடும்பத்தை சேர்ந்தவன், என்னால் இந்த வீட்டுக்குள்ளே நிற்க முடியலப்பா, எப்படிப்பா அந்த வீட்டுக்குள்ளே. அவருக்கு எதுவுமே தெரியாது, இந்த வீட்டை பற்றி தெரியாது, இவங்க எதனால் அந்த வீட்டை காலி பண்ணுறாங்க எதுவுமே தெரியாது. ஆனால் அவர் பிஹேவ் பண்ணதை பார்த்துட்டு சத்யாவுக்கும் காளிக்கும் செம்ம பயம் வந்திருக்குதுங்க. இத்தனை நாளாக இவங்க இந்த வீட்டுக்குள்ளே இருந்ததை நினச்சா இவங்களுக்கே ஒரு எப்படி சொல்கிறது, உயிரோடு இருந்ததே பெரிய விஷயங்கிற மாதிரி தோணி இருக்குது. அந்த ஃபிஷ் டேங்கை கூட அவரால் தொடக்கூட முடியலையா, தூக்கக்கூட முடியலையாப்பா, எதனால் தூக்கிட்டு வந்துருங்கப்பா, நான் வெளியே போகிறேன்ப்பான்னு சொல்லிட்டு போயிருக்கிறார். இந்த டைமில் அந்த ஃபிஷ் டேங்க் இருக்கிற ரூம்குள்ளே மேலே ஃபேன் சுற்றவே இல்லை. ஆனால் மேலே இருந்து காற்று மட்டும் வந்துக்கிட்டே இருக்குது. என்னன்னு சொல்லிட்டு இவர் மட்டும்தான் பார்த்துருக்கிறாரு. சத்யா அந்த ரூமை விட்டு வெளியே வந்துடுறாங்க. அந்த அவர் சொல்லிட்டு போனார் இல்லையா, அப்போயே அவங்கள வெளியே போக சொல்லிடுறாரு. காளி மட்டும் மேலே கவனிச்சிருக்கிறாரு. ஃபேனுக்கு மேலே, ஃபேன் சுற்றலை, ஃபேனுக்கு மேலே அந்த பொண்ணோட ஆத்மா சுற்றிக்கிட்டு இருந்துருக்குதுங்க. ஒரு வழியாக இந்த வீட்டை காலி பண்ணிட்டு வெளியே வரும்போது சத்யா, ஐயையோ என்னோட மெயினான ஒரு திங்ஸை நான் உள்ளே வச்சுட்டு வந்துட்டேன், மறந்து, நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேங்கன்னு சொல்லிட்டு வேமா போயிருக்கிறாங்க கதவுக்கிட்ட. காளி, இங்கே பாரு சத்யா, என்ன திங்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் உனக்கு வேற கூட வாங்கி தரேன், இந்த வீட்டுக்குள்ளே மறுபடியும் போக வேணாம்னு சொல்லிட்டு ஒரு பயந்த சுபாவத்தோடு சொல்கிறாரு. ஏன்னா அவர் தான் அந்த வீட்டுக்குள்ளே அந்த உருவத்தை பார்த்துருக்கிறாரு. ஏதோ ஒன்று நடக்க போகுதுங்கிறது மட்டும் காளிக்கு தெரியுது. எப்படியாச்சும் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடணுன்ட்டு தான் அந்த பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸையும் நகர விடலை, எல்லாருமே ஒன்றா போகலாம்னு சொல்லிட்டு நிப்பாட்டி வச்சிருக்கிறாரு. இந்த சூழ்நிலையில் சத்யா
இல்லைங்க நம்ம தான் கிளம்பிட்டோம்ல காளி, ஏன் பயப்படுற, அம்மா கொடுத்த அந்த எலுமிச்சம்பழம் என் கையில் தான் இருக்குது, நான் போய் திறந்து எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு வேமா போய் டோரை ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. இவரும் பின்னாடியே போயிருக்கிறார். சத்யா அவங்க ரூம்குள்ளே வேமா போயிட்டாங்க. ஆனால் அந்த ஹாலில் அந்த பொண்ணோட உருவம் மட்டும் இல்லைங்க, இன்னொரு பொண்ணோட உருவம், மொத்தம் 2 பொண்ணுங்களோட ஆத்மா அந்த வீட்டுக்குள்ளே பார்த்துருக்கிறாரு காளி. 2 பொண்ணுங்களும் லிட்ரலி அந்த கிச்சனுக்குள்ளேருந்து அப்படியே ஊர்ந்து வருதுங்களாங்க. சத்தியமாக எனக்கு ஒரு மாதிரி புல்லரிக்குதுங்க. இப்போ கூட 2 உருவமும் அப்படியே லிட்ரலி இவர் கண்ணு முன்னாடி நடந்து வந்து ஹாலில் நிற்கிதாங்க. சத்யாவை வேமா உள்ளே ஓடி போய், அதாவது காளி வேமா உள்ளே ஓடி போயிட்டு சத்யாவை கையை பிடிச்சி இழுத்து வெளியே கூட்டு வந்திருக்கிறாரு. சத்யா கவனிக்கல, காளி தான் பார்த்துருக்கிறாரு. வெளியே கூட்டு வந்துட்டு அந்த பொருள் வேணா ஒரு இது வேணாம்னு சொல்லிட்டு டோரை லாக் பண்ணிட்டு வந்துட்டாராம். வெளியே வந்ததுக்கு அப்புறமா, புது வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் சொல்லியிருக்கிறாரு, அறிவு இருக்கா உனக்கு, தப்புச்ச முளைச்சோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி வந்துட்டு இருக்கோம், நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு, நீ உன்னை அதை வந்து காப்பாற்றலாம் பார்த்தா நீ அதை தேடி போற உள்ள. இல்லடா நீ லவ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வாங்கி கொடுத்த இல்லையா, அந்த ரிங் வந்து நான் மறந்து அந்த ரூம்குள்ளே வச்சிட்டேன், ஏதோ ஒன்று, நீ எனக்கு நீ உனக்கு நான், நம்ம உயிரோடு இருந்தாலே பெரிய விஷயம்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு ஒரு வழியாக காலி பண்ணிட்டு வந்துட்டாங்களாங்க. இவர் ஒரு கலெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் தான் வேலை பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு காளி. அப்போது அந்த ஏரியாவை கிராஸ் பண்ணி போவாராம் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட பைக்கில். அப்போது சொல்லுவாராம், இந்த வீட்டில் தான்டா நாங்கள் இருந்தேன், அதாவது அந்த இடத்துல வேலை பார்க்குற இடத்துல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லுவாங்களாம், இது ஒரு பேய் வீடு, யாருமே வரலையாம், ஒரு மாதிரி பாலடைஞ்ச பங்களா மாதிரி தான் இருக்குதான் இப்போ வரைக்கும். அப்போ தான் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது இவங்களை ஏமாற்றி தான் அந்த வீடை கொடுத்துருக்குறாங்க. இப்போது அந்த ஏரியா சைடு போனாலே பொதுவாகவே நம்ம கூலிங்காக இருக்கும், டெம்பரேச்சர் வந்து ரொம்ப கூலிங்காக இருக்கும் தானே கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இந்த வீட்டுக்கு வெளியே போனால் மட்டும் ஒரு மாதிரி ஹீட்டாக ஃபீல் ஆகுமாங்க. என்ன தான் மழை பெஞ்சு ரொம்ப ஒரு மாதிரி குளிராகவே இருந்தாலும் அந்த வீட்டு வாசலில் போய் நின்னா ஹீட்டாக இருக்குமா. அப்படி தான் இவங்க கலெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இவர் சொன்னதை பொய்ன்னு நினச்சிக்கிட்டு அன்றைக்கி அந்த ஏரியா சைடு போயிட்டு இருக்கும்போது மழை பெஞ்சிருக்குது, மழைக்காக ஒதுங்கி இருக்கிறாங்க இந்த ஸ்லாப்புக்கிட்ட. கேட்டை ஓப்பன் பண்ணி, மெயின் கேட்டை ஓப்பன் பண்ணி உள்ளே போய் ஒதுங்கி இருக்கிறாங்க. இந்த வீட்டில் பேய் இருக்குன்னு சொல்லிட்டு சும்மா பொய் சொல்லிட்டு இருக்கிறான்டாலாம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அன்னைக்கு அந்த வீட்டுக்குள்ளேருந்து 2 பொண்ணுங்களோட அழுகை சத்தம் கேட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவர் சொன்ன மாதிரியே அந்த கேட்டு வரைக்கும் செம்ம குளிர், மழையில் இந்த காற்றடிக்கும் இல்லையா, செம்ம குளிர். அந்த கேட்டை தாண்டி அந்த வீட்டோட வாசலில் நிற்கிற இவங்களுக்கு கிச்சனில் செம்ம ஹீட்டு இருக்கிற ஒரு ஏரியாவில் நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகிருக்குது. பயந்து போய் மழையில் நனைஞ்சிக்கிட்டே ஓடி வந்திருக்கிறாங்க. இவங்க ஓடி வரும்போது அந்த வீட்டுக்குள்ளேருந்து சிரிக்கிற சத்தம் பயங்கரமாக கேட்டிருக்குது. அதையும் அந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டிருக்கிறாங்க, காளியோட ஃப்ரெண்ட்ஸ்லாம். இது போக நிறைய அமானுஷங்கள் அந்த ஏரியாவில் இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்குதாங்க. இதுதான் காளி சத்யா அவங்க 2 பேரோட கதை. இப்போ புது வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமாவும் இவங்களுக்கு அந்த முதுகு வலி குறையவே இல்லையாங்க. ஆனால் இவங்களால நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இவங்க வீட்டில் இல்லாதது. சாமி சாமி சாமின்னு சொல்லிட்டு சாமியை மட்டுமே கும்பிட்டு இப்போது அவங்க நல்லா வந்துட்டாங்களாங்க. இந்த விஷயத்த சொல்ல சொன்னாங்க. என்னென்னா எல்லாருமே அவங்கவுங்க சாமியை, அது எந்த சாமியாக வேணாலும் இருக்கட்டும், ஆனால் சாமி மேலே நம்பிக்கை வைங்க, சாமின்னு ஒன்று இல்லவே இல்லைன்ட்டு இருக்காதீங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறமா தான் நானும் என்னோட, அதாவது இப்போ அவங்க கல்யாணம் பண்ணிக்க போகிற காளிங்கிறவரும் ரொம்ப தெய்வ நம்பிக்கைக்குள்ளே போயிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க 2 பேருமே உயிரோடு இருந்திருக்க மாட்டாங்களாம் இந்த சம்பவத்தப்ப. அவங்கள காப்பாற்றினதே அந்த அம்மன் கோயிலில் இருக்கிற அக்கா தான், அந்த அம்மன் தான். ஸோ அவங்கள இப்போ வரைக்குமே வழிபட்டுக்கிட்டு வராங்க, கருப்பசாமியும் வழிபட்டுக்கிட்டு வராங்க. ஏதாச்சும் ஒரு தெய்வத்தை நீங்கள் மனசார வேண்டி அவங்கள உங்களுக்கு காவல் தெய்வமாக வச்சுக்கோங்க, அவங்கள நம்பி இருங்கன்னு சொல்லிட்டு உங்ககிட்டலாம் சொல்ல சொன்னாங்க கோஸ்டிஸ். அவ்வளோதான் இந்த காளி சத்யாங்கிறவங்களோட ஸ்டோரி. அவங்க என்கிட்ட சொன்னதை நான் என்னோட ஸ்டைலில் உங்ககிட்ட நரேட் பண்ணிட்டேன். இவங்க 2 பேரோட பேருமே புனை பெயர்கள் தான். அவங்களோட ஒரிஜினல் நேமை சொல்ல வேணாம்னு சொன்ன காரணத்தினால நான் புனை பெயர்கள் வச்சே நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இது உண்மையோ பொய்யோ, அவங்களோட வாழ்க்கையில் நடந்த இந்த விஷயத்தை அந்த பொண்ணு ஷேர் பண்ணும்போதே என்கிட்ட கொஞ்சம் அழுதுகிட்டே தான் சில விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணாங்க. அதை அவங்களோட ப்ரைவசி காரணமாக என்னால் போட்டு காட்ட முடியாது. அண்ணங்கிற முறையில் என்கிட்ட நிறைய விஷயங்கள் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொன்ன விஷயம், அதனாலேயே என்னால் போட முடியாதுங்க, அவங்களோட ஆடியோ மெசேஜ்லாம் போட முடியலை. ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்களோட வாழ்க்கையிலையும் இதே மாதிரி எதனா ஒரு அமானுஷம் நடந்திருக்குது, அதை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிரபாகரன் அஃபிஷியல் மிஸ்டர் பிரபாகரன்கிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். அண்ட் மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. ஸ்பாட்டிஃபைல தொடர்ந்து அடுத்தடுத்த ஸ்டோரிஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அதோட லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன். அங்கே போய் டெவில்ஸ் கிச்சனை ஃபாலோ கொடுத்துருங்க. அண்ட் மிஸ்டர் பிரபாகரன் வீலாக்ஸ் இப்போது நம்ம வந்து ஒரு ப்ரொமோ விட்டுருந்தோம். நிறையா பேர் இன்னும் பார்க்கவே ஆரம்பிக்கல போல். நம்ம கோஸ்டிஸ் கம்மியாக தான் வியூஸ் போயிருந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ண மற்ற கோஸ்டிஸ் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். வர 1ஆம் தேதி வந்து அடுத்தடுத்து வீடியோஸ்லாம் வர ஆரம்பிக்க போகுது. 29
கோவா சீரிஸோட ப்ரொமோவும் வரப்போகுது. அடுத்தடுத்து அது என்ன டைமிங்கில் வருது என்ன ஏதுங்கிறத பற்றின ஒரு வீடியோவும் 31ஆம் தேதி ஒரு வீடியோ வரும். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் கொடுக்குற எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். மிஸ்டர் பிரபாகரன் வீலாக்ஸோட சேனல் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அங்கே போய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஸ்டோரியில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா பாய் பாய். உனக்கு தான் உடம்பு முடியல. சரி போய் டிஷர்ட் போட்டு வா போ. சீக்கிரம் வா. ஆஃப் பண்ண மாட்டேன் எடிட்டிங் கம்மியாக இருக்குது டைம். சீக்கிரமா வா. இந்த டிசம்பர் மந்த் வந்துட்டாலே குழந்தைங்களுக்குள்ள ஏகப்பட்ட அந்த ஒரு என்ன சொல்கிறது, இந்த பனியில் வெளியே போனாலோ சும்மா பால்கனியில் நின்று வேடிக்கை பார்த்ததுக்கெலாம் வந்து த்ரோட் பெயின் வர்றது, அப்புறம் ஃபீவர் வர்றது, அப்படிலாம் எங்கள் வீட்டில் சஃபர் ஆகிருக்கிறோம் நாங்கள் 3 பேருமே. அது போக எனக்கு வேறு நான் சொன்னேன் இல்லையா அந்த டீத் ப்ராப்ளம், அது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஷட்டில் ஆகிடுச்சு. இருந்தாலும் லைட்டாக வீக்கம் இருக்குதுங்க. அதனாலேயே நம்மளால் டெய்லி வீடியோ போட முடியல. இந்த மந்த்து நான் வந்து லாஸ்ட்டு 4 வீடியோ அடிக்கணுன்ட்டு இருந்தேன், தொடர்ந்து 4 வீடியோ போடணுன்ட்டு இருந்தேன். அதை கெடுக்கிற விதமாகவே எதனா ஒன்று நம்மளோட வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே இருக்குது. என்ன சொல்லணுன்னே தெரியாமல் நீ வந்து இப்போ துப்பாக்கியில் வர தளபதியோட டிஷர்ட்டை தூக்கி போட்டு வந்து உட்காந்துட்டியா? சரி நீ சொல்லு என்னன்னா, குழந்தைங்களா எல்லாரும் அப்பா அம்மா பேச்சை கேளுங்க, பனியில் போய் விளாடாதீங்க, சளி பிடிச்சிக்கும் சொல்லு. ஓ அப்படியா? எப்படி குழந்தைக்கு பனியில் போய் விளையாடிட்டாங்க, சளி பிடிச்சிக்கோ. உன்னோட த்ரோட் பெயின் இருக்குது பார்த்தியா, தொண்டை கட்டியிருக்கா உனக்கு, தொண்டை கட்டியிருக்க ஐயாவுக்கு, அதோடு வந்து பேசணுன்ட்டு வராரு. எதுக்கு நமக்கு தேவையா ஐயா இது? போய் பசாமல் படுத்துங்க போங்க. மாத்திரை போட்டிங்களா? டேப்லெட் போட்டிங்களா? சிரப் குடிச்சிங்களா? உங்களுக்கு லீவு தானே 1 வாரம், பேசாமல் போய் மல்லாக்க படுத்து விட்டத்தை பார்த்து தூங்க. என்னையா? சாட்டர்டே. ஆமாம் சரி, நல்ல பாப்பாவா நீங்கள்? பாவம் ரொம்ப உடம்பு முடியாதோட தான் உட்காந்துருக்கிறாரு, அதோட பேசியே திருவேன்ட்டு வந்து நிற்கிறாரு. போங்க. மிஸ்டர் பிரபாகரன் வீலாக்ஸையும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சரி போங்க, சர்ப்ரைஸ் பண்ணிடுவாங்க. போங்க, டாட்டா. குழந்தைங்க எல்லாருமே நம்ம வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னு தெரியும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. சென்னையில் ரொம்ப இதாக இருக்குது. சென்னையிலே எப்படி இருக்குன்னா ஊர் சைடு எப்படி இருக்குன்னு தெரில. காலையில் பனி அதிகமாக பெய்யும், நைட்டும் பனி அதிகமாக பெய்யுது. இந்த நியூ இயர் பொங்கல் வரைக்குமாச்சும் கொஞ்சம் உடம்பை பார்த்து பத்திரமா வச்சுக்கோங்க. டாட்டா பாய் பாய்.